வணக்கம் மக்களே, வாருங்கள் எல்லோரும் தியானம் செய்யலாம். வாழ்க்கையில் அமைதி வேண்டுமா? கவலைப்படாதே, நான் ஒரு வித்தை உனக்கு கற்றுத் தருகிறேன். மிகவும் எளிமையானது. 2 கைகள். முதலில் இந்த கையை இப்படி வைத்துக்கொள்ள. வெய். ஓ, மன்னிக்கவும். ஓகே, வீட்டுக்கு போய் தனியாக உட்கார்ந்து பார்த்திருக்கும்போது இந்த மாதிரி கைகளை வைத்துக் கொள்ளுங்கள், சரியா? இப்பொழுது நான் என்ன பண்ணுகிறேன் என்றை மட்டும் கவனித்துக் கொள்ளுங்கள். முதலில் இந்த கைகளை இப்படி வைத்துக் கொள்ளவும். பிறகு இந்த கையை இப்படி வைத்துக் கொள்ளவும். புரிகிறதா? இந்த கையை இப்படி வைத்துக் கொள்ளுங்கள், இந்த கையை இப்படி வைத்துக் கொள்ளுங்கள். எனக்கு புரிகிறது, நீங்கள் யாரும் வீட்டிலிருந்து இந்த வீடியோவை பார்க்கவில்லை என்று. ஒன்றும் பிரச்சனை இல்லை, வீட்டில் இருக்கவர்கள் இதை முயற்சி செய்து பாருங்கள், சரியா? மறுபடியும் முதலில் இந்த கையை இப்படி வைத்துக் கொள்ளுங்கள், இந்த கையை இப்படி வைத்துக் கொள்ளுங்கள், சரியா? இப்பொழுது வாழ்க்கையில் மிகவும் அழகான ஒரு நிம்மதியை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். இந்த கை, இந்த கை, இது ரெண்டையும் வைத்து மீண்டும் ஒரு முறை செய்வோமா? எல்லாருக்கும் வணக்கம். அதாவது புதுவிதமாக ஒரு இன்ட்ரோ ஒன்று ட்ரை பண்ணுவோமேன்னு செய்த ஒரு சிறிய முயற்சி தான் நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்த அந்த கிளிப்பு. ஸோ எப்போவுமே வழக்கம் போலேயே ஆரம்பிக்கிற மாதிரி ஆரம்பிக்காமல் கொஞ்சம் வித்தியாசமாக ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணேன். ஆனால் இப்போ என்ன பிரச்சனைனா, எடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் யோசிக்கிறேன், இந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக்னு ஒரு மேட்ரு இருக்குது. அதாவது என்ன பண்ணிடுறானுங்க, பாட்டு எதனா யூஸ் பண்ணாலே உடனே காப்பிரைட் கொடுத்துட்றாங்க. ஸோ நான் இதுக்கு முன்னாடி அந்த கவர் சாங் ஒன்று பண்ணல, ஓ பாட்டோட கவர் சாங் பண்ணல, அந்த கவர் சாங் நான் பாடி தான் செஞ்சுருக்கேன். அதுக்கே காப்பிரைட் கொடுத்துட்டாங்க. அதாவது இப்போ என்னென்னா, வீடியோ பார்க்கலாம் மற்றவங்க, பட் அது மானிட்டைஸ் ஆகாது, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி இருந்தால் எனக்கு பிரச்சனை இல்லை, வீடியோவை பார்க்கலாம் ஆனால் மானிட்டைஸ் ஆகாது, அப்படிலாம் எனக்கு பிரச்சனை கிடையாது. பட் என்னென்னா, அந்த ஆடியோவே நீங்கள் தூக்கணும்னு சொன்னால் தான் கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு பண்ண வீடியோலலாம், அந்த கட்டுறது தமிழ் வீடியோலலாம் நிறைய இடத்துல பின்னாடி அந்த பிஜிஎம்லாம் போட்டிருப்பேன். ஆனால் இந்த கட்டுறது தமிழ் பிஜிஎம் ஒரு இடத்துல போடும்போது இது காப்பிரைட்டு இது, அதனால யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஸோ அதை அப்படியே தூக்குங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்படியே அது ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ பிஜிஎம் இந்த மாதிரி யூஸ் பண்ணால் காப்பிரைட் பண்ணுறது ஓகே, சரி, எனக்கு புரியுது, சரின்னு சொல்லிட்டு ஓகே நான் விட்டுறேன். பாட்டு பாடினதுக்கெல்லாம் காப்பிரைட் கொடுத்தாங்க லாஸ்ட் டைம், அந்த கவர் சாங். அப்போ உண்மையிலே கவர் சாங் தான் வேலையாக வச்சு பண்ணுறவங்களோட நிலைமைலாம் என்னன்னு எனக்கு புரியல. எப்படி அவங்களாம் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு யாருன்னா தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள். ஏன்னா அதான் கவர் சாங் பாடி தான் போட்டிருப்பேன், பாடினதுக்கே இல்லை இது எங்கள் பாட்டு, நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அதான், சப்போஸ் காப்பிரைட் இல்லாமல் இருந்துச்சுன்னா ஸ்டார்டிங்கில் இருக்க அந்த கிளிப்பு வரும், இல்லைனா அந்த கிளிப்பே வராதுன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. சரி, ஓகே. இப்போது அதான் எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு ஆசையாக இருந்துச்சுன்னு பண்ணேன். அவசரப்பட்டு பண்ணிட்டேன். பேக்கு மாரி உட்காந்து ஒன்றுமே இல்லாமல் வேணும்னு வாசிச்சுட்டு இருக்க போகிறேன்னு நினைக்கிறேன். இல்லைனா வாயிலே சவுண்ட் எஃபெக்ட்ஸ் கொடுத்துடலான்னு இருக்கேன். நல்ல ஐடியா. ஓகே, சரி. இன்றைக்கி நம்ம வீடியோ என்னதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நான் சில பல விஷயங்கள்லாம் உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நான் ரொம்ப நாள் ஆயிடுச்சு உட்காந்து வீடியோ எடுத்து, அந்த மாதிரி எனக்கு தெரியுது, ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது. ஆனால் என்னன்னா, அந்த பியூட்டி ஆஃப் காம்ப்ளெக்சிட்டி ஃபீட் சாய் அபியங்கர்னு ஒரு வீடியோ ஒன்று போட்டேன். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா திப்பு ஸ்டோரி போட்டார், சாய் அபியங்கரே ஸ்டோரி போட்டார். ஸோ அந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகி நிறைய பேர் பார்த்தாங்க. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா நான் பெருசாக முன்னாடியே சொன்ன மாதிரி நான் யாருக்கும் ஷேர் பண்ண மாட்டேன். நான் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியே வெறும் நான் வீடியோ போட்டேன்னா மட்டும்தான் அந்த ஸ்டோரியே வரும். ஸோ எனக்கு பெருசாக என் வீடியோ பல பேர்கிட்ட ஷேர் பண்ணி நீங்கள் ஸ்டோரியில் போடுங்க அப்படிலாம் சொல்கிறது எனக்கு பிடிக்காது. நான் யாருக்குமே பெருசாக அனுப்பவும் மாட்டேன். அப்படி இருக்கும்போது ரேண்டமாக அவங்க ஃபீடுக்கே போய் அவங்களே பார்த்துருக்காங்க அப்படின்னும் போது, அதெல்லாம் நீங்கள் எல்லோரும் பார்க்குறதுனால தான் ஒருத்தவங்கள ஃபீடுக்கு போய் அது சேருது. ஸோ அதை நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாகவும் வியப்பாகவும் இருந்துச்சு. பாரு, அவங்களோட ஃபீல்ட்லலாம் நம்ம போயிருக்கோம் அப்படின்னு. அவங்க அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தாங்களா இல்லையா அதெல்லாம் எனக்கு பெருசாக தெரியல. ஏன்னா 1 மணி நேரம் வீடியோ, யாருமே 1 மணி நேரத்துக்குலாம் உட்காந்து பார்க்கணுன்லாம் நான் யாரையுமே கேட்கவும் மாட்டேன். எல்லோரும் இப்படி பண்ணுங்கன்னு நான் அட்வைஸும் பண்ண மாட்டேன், சரியா? அதனால்
இருந்தாலும் ஒருத்தவங்க அந்த மாதிரி பார்த்து தேங்க்யூன்னு சொன்னது வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. சூப்பரில் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ அது எல்லாத்துக்கும் நீங்கள் தான் காரணம். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நீங்கள் நிறைய பேர் பார்க்கறதுனால அந்த வீடியோ வந்து அவங்க ஃபீடுக்கு வந்து போயிருக்கு. ஸோ அது நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நைஸ் அப்படி சொல்லி, ஏன்னா ஒரு கிரியேட்டர் பற்றி பேசி அவரே வந்து அதை தேங்க்யூன்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக சாய் அதை பண்ணதோட திப்பு வந்து ஸ்டோரி போட்டிருந்தாரு, வெரி சின்சியர் மியூசிக் லவர் அப்படி சொல்லிட்டு போட்டிருந்தாரு. அது கேட்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அதனால் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அதை நான் சொல்லணும்னு நினச்சேன். அந்த வீடியோவுக்கு இப்போ வரைக்கும் கமெண்ட்ஸ் டெய்லி வந்துக்கிட்டே தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் அந்த வீடியோவில் நிறைய அந்த இங்கே கிட்டார் வந்தது, இங்கே ஸ்ட்ரிங் வந்தது, அந்த மாதிரி நிறைய சொல்லியிருப்பேன். பட் அது வந்து நிறைய பேர் அதை பார்த்துட்டு இல்லை ப்ரோ அது கிட்டார் கிடையாது, அது வேறு, அது உண்மையிலேயே சித்தார் கிடையாது, இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் கேட்க நல்லா இருந்துச்சு. ஸோ நிறைய மாறுபட்ட கருத்துக்கள் வந்தது அந்த வீடியோ கமெண்ட்ஸுக்கு. அது கொஞ்சம் படிக்க வித்தியாசமாக இருந்துச்சு. வழக்கமாக எப்போவுமே வீடியோ பண்ணோன்னா அதில் வர கமெண்ட்ஸ்லாம் ஆமாம் எனக்கும் அதே மாதிரி தான் ஃபீல் ஆச்சு, ஆமாம் ப்ரோ சூப்பர் ப்ரோ இப்படி தான் வந்துட்டு இருக்கோம். பட் அந்த வீடியோக்கு வந்து திட்டலாம் இல்லை, வந்த கமெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறீங்களா, ஆக்சுவலாக அது அந்தளவுக்கு கஷ்டம்லாம் கிடையாது, நிறைய லேயர்லாம் போட்டு மியூசிக் பண்ணுறது அந்தளவுக்கு கஷ்டம் கிடையாது, நிறைய பேர் இண்டஸ்ட்ரியில் பண்ணியிருக்காங்க. பட் வந்து இண்டஸ்ட்ரியில் பண்ணாததுக்கு காரணம் என்னன்னு சொன்னாங்க. நிறைய பேர் வந்து பர்சனலாக எனக்கு மெசேஜ்லாம் அனுப்பிச்சு நீங்கள் ரொம்ப சூப்பராக பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து இந்த மியூசிக் ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரியில் தான் இருக்காங்க, அவங்களே வந்து நல்லா நோட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு நிறைய கான்டாக்ட்ஸ்லாம் கிடச்சிருக்கு அதுலேருந்து. ஸோ அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நிறைய புது ஆளுங்களாம் மீட் பண்ணி நிறைய நான் இதெல்லாம் கேட்டிருந்தேன். மியூசிக் ப்ரொடக்ஷன் பற்றிலாம் எப்படி கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் ஒரு ஆள் வந்து எனக்கு அந்த வீடியோ மூலயமா வந்து கிடச்சாரு. நிறைய பேர் வந்து ரொம்ப ஜென்யூனாக ஹார்ட்லேருந்து வாய்ஸ் மெசேஜ்லாம் எனக்கு அனுப்புனாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த வீடியோ பார்க்கும்போது. என்ன மாதிரியே ஒருத்தர் பேசுகிறாருன்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுன்னுலாம் சொன்னாங்க. ஸோ நிறைய பேர் பார்த்தாங்க அந்த வீடியோவை. ஸோ அது ரொம்பவே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அதுக்காக நான் எல்லாருக்கும் நன்றி வந்து சொல்லணும்னு நினச்சேன். ஸோ எல்லாருக்கும் பெரிய ஒரு நன்றி, சரியா? ஏன்னா நான் யாரையுமே போயிட்டு நீங்கள் வந்து என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு பாருங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், இப்போலாம் நான் எந்த வீடியோலையுமே சொல்ல மாட்டேன். அப்படி எதுவுமே சொல்லாமல் இருந்து ஒரு யாரை பற்றி பேசியிருக்கோமோ அவருக்கே அந்த வீடியோ போய் சேர்ந்துருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ எனக்கு கிடச்ச ஆடியன்ஸ், நான் திரும்பி எல்லா வீடியோவில் சொல்கிற மாதிரி ரொம்ப பயங்கரமான ஒரு ஆடியன்ஸ். ஏன்னா 1 மணி நேரம் வீடியோ போடுறேன், வீடியோ எப்போ வரும்னே தெரியாது, இருந்தாலும் வரும்போது உங்கள் ஆதரவை இப்போ வரைக்கும் ரொம்ப நல்லா கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு பெருசாக நான் முன்னாடி சொன்னேன் நம்பர்ஸ் அந்தளவுக்கு எனக்கு பெருசாக இது இல்லை, எனக்கு இதுவே பெரிய நம்பராக இருக்குது. அதனால் நான் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும்னு நினச்சேன், அதனால் நான் சொல்லிட்டேன், சரியா? இந்த வீடியோ வந்து இப்போ இருக்க வீடியோக்கு வரும். இந்த வீடியோ ஆக்சுவலாக நான் ரொம்ப நாளாக பிளான் பண்ணிட்டு இருந்த ஒரு வீடியோ. ஏன்னா எனக்கு இந்த வீடியோ எப்படா எடுப்போன்ற மாதிரி ஒரு ஆர்வம். ஏன்னா எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும் இந்த வீடியோவை பற்றி பேசணும் அப்படின்னாலே. காதல் திருவிழா அப்படின்னு வழக்கம் போல் திரும்பியும் ஒரு பிளேலிஸ்ட்டோடு உங்களை நான் வந்து மீட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு பெருசாக சும்மா இந்த பிளேலிஸ்ட்டையே க்ரியேட் பண்ணிருக்கிறது அந்தளவுக்கு பிடிக்காது. நான் முன்னாடி நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், ஒரே கண்டென்ட்டை திரும்பி போட்டிருக்கிறது எனக்கு அந்தளவுக்கு பிடிக்காதுன்னு. ஸோ இது பார்ட் 1, பார்ட் 2ஓட நான் முடிச்சுக்கலான்னு தான் நினைக்கிறேன், சரியா? அதனால் எனக்கு பார்ட் 3, பார்ட் 4 எனக்கு பெருசாக விருப்பம் இல்லை. எல்லா பாட்டையும் அதில் சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல, ட்ரை பண்ணுறேன். பட் அதான் பார்ட் 1, பார்ட் 2 அதோட வந்து இது ஸ்டாப் ஆகிடும். எனக்கு பெருசாக விருப்பம் இல்லை பண்ணுறதுக்கு. மேபி ஃப்யூச்சரில் எதனா இருந்துச்சுன்னா பண்ணுறேன். ஏன்னா ஒரே கண்டென்ட்டை ரிப்பீட்டாக திரும்பி பார்ட் 3, பார்ட் 4ன்னு போட்டு போகிறதுல எனக்கு அந்தளவுக்கு இஷ்டம் கிடையாது. ஸோ மேபி பாட்காஸ்ட் அந்த மாதிரி எதனா வேணால் நான் பேசி போடுறேன் இதில். பட் 2 வீடியோவோட முடிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு தான் பார்ட் 1 எனக்கு ஆரம்பித்தேன். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பேசணும், ஏன்னா ரொம்ப ஜாலியான ஒரு டாபிக் இது. ஸோ காதல் திருவிழா அப்படின்னும் போது என்ன மாதிரியான ஒரு பிளேலிஸ்ட் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான். ரொம்ப நாள் ஆயிடுச்சு பிளேலிஸ்ட் ரெடி பண்ணி. அதே மாதிரி எனக்கு சும்மா நான் இந்த பிளேலிஸ்ட் ரெடி பண்ணேன், அந்த பிளேலிஸ்ட் ரெடி பண்ணேன்னு சும்மா பிளேலிஸ்ட்டே பேசிகிட்டு இருக்கிறது, ரெடி பண்ணி பேசுறது எனக்கு அந்தளவுக்கு விருப்பம் இல்லை. அதனால தான் நடுவில் 3-4 வீடியோ வேறு மாதிரி வந்திருக்கும். இதுக்கப்புறமா நிறைய வேறு மாதிரி ஐடியாலாம் வச்சுருக்கேன், சொல்கிறேன். ஸோ அதனால் என்ன மாதிரி பிளேலிஸ்ட்டு ரெடி பண்ணலான்னும் போது காதல் திருவிழானா என்னது அப்படின்னா, நீங்கள் திருவிழான்னா என்னென்னு நிறைய பேருக்கு தெரியும்ல, அந்த நல்லா கலர்ஸ் லைட்ஸ்லாம் போட்டு அப்படியே ரோடு ஃபுல்லாக நிறைய கூட்டம் இருக்கும், அங்கங்கே கடைங்க இருக்கும், வளையல் விற்பாங்க, அது விற்பாங்க, இந்த மாதிரி கடை கச்ச அப்படியே ஜெகஜோதியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அதுதான் வந்து திருவிழா. ஸோ இந்த திருவிழா மூடு இது வந்து சாங்ஸில் நான் என்ன மாதிரி டிஃபைன் பண்ணுறேன்னா, திருவிழா மூடுனா உடனே வந்து அந்த கட்டிக்கிட்ட முன்னே நம்ம ஒத்தி கையை பார்க்க அந்த மாதிரி அந்த கிராமத்து சைடில் ஒரு செட்டு போட்டு டான்ஸ் ஆடுற பாட்டுக்கு நான் சொல்ல வரல. திருவிழான்னா என்னதுன்னா, என்னை பொறுத்த வரைக்கும்
இப்போது இந்த ஐடியா எங்கேருந்து வந்ததுன்னு நான் சொல்கிறேன். அப்போ உங்களுக்கு திருவிழான்னா எனக்கு புரிஞ்சிடும். நீங்கள் காதலிக்க நேரமில்லை இப்போ வந்ததில்ல ஜெயம் ரவி படம். ஸோ அதில் வந்து ரஹ்மான் வந்து என்னை இழுக்குதடின்னு ஒரு பாட்டு வச்சு செஞ்சுட்டார். அந்த பாட்டில் பயங்கரமாக இருந்துச்சு அந்த பாட்டு. ஸோ அந்த பாட்டு ரிலீஸ் ஆன அன்றைக்கி ஈவினிங் நான் உட்காந்து கேட்குறேன் ஹெட்ஃபோன்ஸ் போட்டு. ஏய் என்னடா மியூசிக் எதுன்னு சொல்லிட்டு நான் அவன் வியந்து போய் கேட்டுட்டு இருந்தேன். வாவ் அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்ப மாதிரி பயங்கரமாக இதுவாக இருந்துச்சு கேட்கும் போது. ஸோ அப்போ தான் யோசித்தேன், நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் இழுக்குதடி பாட்டில் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வரும். ஒரு மாதிரி அதை நீங்கள் கேட்கும் போதே ஒரு பெரிய ஃபீல் ஒன்று கிடைக்கும். நிறைய அப்படி அந்த திருவிழா மூடு அந்த ஃபீல் இருக்கும். நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வரும், நிறைய மியூசிக் வரும், அதில் ஒரு லவ் ஃபீல். ஓகேவா? ஸோ அப்படி தான் வந்து இந்த ஐடியா வந்துச்சு. ஸோ காதல் திருவிழான்னா லவ் சாங்கு, ஆனால் வந்து ஒரு மாஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி நிறைய லேயர்ஸ்லாம் வச்சு ஒரு மாதிரி அப்படியே பயங்கரமாக இருக்கும் கேட்குறதுக்கே. நார்மல் லவ்னாலே நம்ம மெலோடி தான் ஞாபகம் வரும். இது மெலோடி கிடையாது, ஃபாஸ்ட்டாக போகிற ஒரு லவ் சாங் அந்த மாதிரி நினச்சிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி பாடல்கள் வந்து இன்றைக்கி நம்ம அதை பற்றி தான் வந்து பேச போகிறோம். நான் ஒரு 11 பாட்டு என் ப்ளேலிஸ்ட்டில் வந்து வச்சுருக்கேன். அதனால் இந்த 11 பாட்டை பற்றியுமே இன்றைக்கி உட்காந்து நம்ம பேச போகிறோம். அடுத்த பார்ட்டில் நிறைய ஆட் பண்ணணும். ஆக்சுவலாக நிறைய இருக்குது பாட்டு, நிறைய ஆட் பண்ணணும். நான் வந்து 2 பார்ட்லேயே முடிக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். நான் அதுக்குள்ளே வந்து எப்படியாவது எல்லா பாட்டையும் ஆட் பண்ண முடிஞ்சால் பண்ணுறேன். சரியா? ஏன்னா நான் அடுத்த இதுக்குமே எடுத்து வச்சுருக்கேன். ஏற்கனவே நான் மொத்த ப்ளேலிஸ்ட்டே ரெடி பண்ணிட்டேன். ஒரு தெரில 30 35 பாட்டோ இருக்குது. ஆனால் அது 2 பார்ட்டில் எப்படி சொல்ல போகிறேன் எனக்கு தெரியல. பார்ட் 3 எனக்கு விருப்பமும் இல்லை போடுறதுக்கு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுறேன். ஆனால் நிறைய சாங் மிஸ் ஆகிடும், நான் இப்போயே சொல்லிடுறேன். சரியா? நீங்கள் கமெண்ட்ஸில் உங்களுக்கு பிடிச்ச பாட்டெலாம் சொல்லுங்கள், தப்பு இல்லை. பட் வந்து எல்லாமே ஆட் ஆகுமான்னு கேட்டால் எனக்கு தெரியல. நான் 2 பாட்டிலே முடிக்கணுன்றதுனால எல்லா பாட்டையும் ஆட் பண்ண முடியுமா தெரில. நான் ட்ரை பண்ணுறேன் முடிஞ்ச அளவுக்கு. ஸோ இதுதான் வந்து இந்த காதல் திருவிழா பிளேலிஸ்ட் கூட பெயர் காரணம். ஸோ இதை வச்சு நம்ம நிறைய பாட்டு வந்து உள்ளே பார்க்கலாம். செம்ம ஜாலியாக இருக்க போகுது இந்த வீடியோ. ஏன்னா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி பாட்டை பற்றி பேசுகிறது. இதில் சோகம் இருக்காது, ஃபுல்லாக ஜாலியாக இருக்கும். ஜாலியான ஒரு லவ் மூடு இருக்கும். அதனால் இதை பற்றி பேசுகிறதுக்கு வந்து ரொம்ப ஜாலியாக சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பிளேலிஸ்ட்டில் இதில் வர எல்லா பாட்டுலேயும் எலக்ட்ரிக் கிட்டாரோட டாமினேஷன் கண்டிப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹாரிஸோட டாமினேஷன் இந்த பிளேலிஸ்ட்டில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஏன்னா நான் ஹாரிஸ் பற்றி பேசவே இல்லை. வீடியோ ஆரம்பிச்சு நிறைய மியூசிக் டைரக்டர் பற்றி பேசல. பட் மெயினாக ஹாரிஸ் ரொம்ப பெரிய ஆள். ஸோ அவரை பற்றி நான் பெருசாக பேசலை. கவலைப்படாதீங்க, இந்த பிளேலிஸ்ட்டில் நிறைய ஹாரிஸ் பாட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தனியாக ஹாரிஸ்க்குன்னே ஒரு வீடியோ உட்காந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். அதுவும் கூடிய விரைவில் வந்துடும். ஸோ இதில் வந்து நிறைய ஹாரிஸோட டாமினேஷன் இருக்க போது எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது. ஏன்னா இந்த மாதம் நான் நிறைய ஹாரிஸ் பாட்டு தான் கேட்டிருந்தேன். ஸோ இந்த பிளேலிஸ்ட் ரெடி பண்ணுன்றதுக்காக எல்லா பாட்டும் கேட்டிருந்தேன், எதெல்லாம் ஆட் பண்ணலாம். அப்படி வரும்போது ஹாரிஸ் பாட்டு நிறைய வந்தது. ஸோ அதுலேருந்து நான் நிறைய இன்ஃபர் பண்ணி நிறைய டீட்டெயில்ஸ்லாம் கண்டுபிடிச்சிருக்கேன். அதை வந்து நான் தனியாக ஹாரிஸ் வீடியோலையும் சொல்கிறேன், இதுலேயும் அங்கங்கே சொல்லுவேன். ஸோ இதில் ஹாரிஸ் பாட்டு வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதனால் ஒரே ஜாலி தான் இன்றைக்கி. ஓகே, நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ வந்து செம்ம ஜாலியாக ஆரம்பிக்க போகிறோம். நம்ம வந்து ஆரம்பிப்போம். ஓகேவா? ஃபஸ்ட்டு பாட்டு என்னது நான் சொல்கிறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்ன இழுக்குதடி பாட்டிலேருந்து எனக்கு இந்த ஐடியாவே வந்து கிடச்சிது. ஸோ அந்த பாட்டை பற்றி நம்ம ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பேசிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பாட்டு இருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன் நான். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ், முன்னாடி இந்த மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து சில இடத்துல ஃபேட் அவுட் ஆகி அவங்களோட இது வந்து அந்தளவுக்கு எல்லா பாட்டுமே சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ் இருக்காது. அது வந்து டவுன் ஆகிடும். முன்னாடி இருந்த அளவுக்கு அந்த வேகம் அந்த இது இருக்காது. பட் அந்த வேகம் வந்து கொஞ்சம் குறைஞ்சாலும் இன்னமும் ட்ரெண்டில் இருக்க ஒரு ஆள் தான் வந்து ரஹ்மான். நான் வந்து எல்லாருக்கும் தெரியும், எனக்கு யுவன் ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் இப்போ வர யுவன் முன்னாடி இருந்த யுவன் பாட்டு மாதிரி இப்போ இருக்க யுவன் பாட்டு இல்லை. அதுதான் வந்து உண்மை. சரியா? என்னதான் இருந்தாலும் அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். பட் வந்து எஸ், எனக்கு புரியுது. பட் இப்போ இருக்க யுவன் பாட்டு அந்த மாதிரி இல்லை. பட் அதை நம்ம கொஸ்டின் பண்ணக்கூடாது. நான் முன்னாடியே நிறைய வீடியோ சொல்லியிருப்பேன், ஒரு ஆர்டிஸ்ட் வந்து எவால்வ் ஆகி க்ரோ ஆகுறாங்க. ஸோ அவங்களோட மியூசிக்கும் அதுக்கேற்ற மாதிரி க்ரோ ஆகும். இப்போ யுவன் வந்து பார்த்தீங்கன்னா ரவுடி பேபி வந்து பயங்கரமான ஒரு ஹிட்டு. ஆனால் வந்து என்னை கேட்டால் ரவுடி பேபி யுவன் பாட்டு மாதிரி இல்லைன்னு தான் எனக்கு வரும். பட் யுவன் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாருன்னா, நம்ம முன்னாடி எப்படி மியூசிக் பண்ணிட்டு இருந்தோமோ அந்த மாதிரி இப்போ பண்ணியிருக்கோம். ஸோ இது ஹிட் ஆயிடுச்சு, அப்போ நம்ம கம்பேக் அப்படின்னு தான் நினைப்பாங்க அப்படின்னு. பட் நிறைய பேர் வந்து அதை ஏற்றுக்கவும் இல்லையே யுவன் பாட்டு மாதிரி இல்லையே அப்படின்னு தான் சொல்ல வருது. ஏன்னா அது உண்மையிலேயே அந்த ஃபீல் வந்து கிடைக்கல. பட் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டாக ஒரு இவால்வ் ஆகுறாரு. இப்போ இருக்கிற சின்ன பசங்களும் ரவுடி பேபி கேட்டாங்க. இப்போ இருக்க சின்ன பசங்களும் அந்த அன்பே பேரன்பே அந்த பாட்டு கேட்டாங்க. ஸோ அடுத்த ஜெனரேஷனுக்கு அவர் மியூசிக் வந்து போகுது அப்படின்னு வந்து சொல்லலாம். நம்ம சும்மா இதுவே பண்ணக்கூடாதுல்ல. நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியே ஏன் போடலன்னு கேட்கக்கூடாது. அவர் வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கும் பண்ணுறாரு. பட் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்கிறது ஓகே. ஆனால் வந்து ரொம்ப அடிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போது எக்ஸாம்பிளுக்கு
கோட்டு படத்தில் பாட்டு வந்து எனக்கே பெருசாக பிடிக்கல தான், நல்லா இல்லை தான். அதுக்கு நான் வந்து நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு ஒத்துப்பேன். நான் அதுக்கு போய் முட்டு கொடுத்துட்டு இருக்க மாட்டேன். இல்லை இல்லை நல்லா தான் இருக்குது, கேட்க கேட்க பிடிக்கும் அப்படிலாம் இல்லை. அது அந்த பாட்டு எனக்கு பெருசாக பிடிக்கல, ஒர்க் அவுட் ஆகலை, நல்லா இல்லை. அதை வச்சு என்ன பண்ணக்கூடாதுன்னா, அப்போ யுவனே வேஸ்ட்டு, பேசாமல் அனிருத்தே போட்டிருக்கலான்னு சொல்கிறது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம். ஏன்னா இவ்வளோ வருஷம் இண்டஸ்ட்ரியில் இருக்க ஒரு ஆள் ஒரு படம் வந்து அதில் இருக்க பாட்டு சரியில்லைன்னு உடனே இல்லை யுவனே வேஸ்ட்டுன்னு சொல்கிறது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம். பாட்டு நல்லா இல்லை, எங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்கிறது ஓகே. அதுக்குன்னு போயிட்டு யுவனை திட்டுறது, யுவன் தான் வில்லன் கோட்டு படத்துக்கு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து எனக்கு சரியாகவே படலை. ஸோ நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஆடியன்ஸாக நம்மளுக்கு உரிமை இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு தான் பாட்டு போடுறாங்க. நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்கிறது உரிமை இருக்குது. அதுக்குன்னு அந்த ஆர்டிஸ்ட்டை திட்டுறதுன்றது எந்த விதத்துலையுமே சரியான ஒரு விஷயமே கிடையாது. ஏன்னா யுவன் பண்ண ஒர்க்கு, யுவன் தமிழ் சினிமா கொடுத்த பாட்டு, பிஜிஎம் இதெல்லாமே வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு மியூசிக் டைரக்டரும் பண்ணதே கிடையாது, பண்ணவும் முடியாது இதுக்கு மேலே. ஸோ அதனால் உடனே ஒரு படத்தை வச்சு இது இல்லை அப்படின்னு சொல்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அது அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டை சொல்லவும் கூடாது. இன்னும் அவார்டே வாங்காத ஒரு ஆர்டிஸ்ட் வந்து யுவனு. ஆனால் இருக்கிற எல்லா அவார்டும் யுவனுக்கு தான் போயிருக்கணும். யுவனே இது வரைக்கும் ஹாலிவுட்டு அந்த மாதிரி சைட்லலாம் இருந்திருந்தால் யுவன் டேலண்ட்டை வந்து வேறு மாதிரி ரெக்கக்னைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் ஒரு ஆர்டிஸ்ட்டை அந்த மாதிரி திட்டக்கூடாது. நீங்கள் வேஸ்ட்டு, மியூசிக்கே பண்ண தெரில அப்படின்லாம் நிறைய நான் வந்து பார்த்தேன் கோட்டு அந்த டைமில். ஸோ அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த மாதிரி சொல்கிறது. யுவன் பெருசாக கண்டுக்க மாட்டார். என்ன பண்ணுறது, யுவன் ஃபேன் ஆகிட்டேன், எனக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் யாரும் திட்டாதீங்க. பாட்டு நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. இல்லை பாட்டு நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறது, எனக்கு பிடிக்கல நல்லா இல்லைன்னு சொல்கிறது எந்த தப்பும் கிடையாது. அனாவசியமாக திட்டுறது தான் வந்து கொஞ்சம் இதாக வச்சு. சரி ஓகே, நான் வந்து ஐயோ அதாவது என்னென்னா, இந்த ஸ்பாட்டிஃபைல நான் ப்ரீமியம் வச்சுருக்கிறதுனால ஒரு மாதமும் எந்த ஆர்டிஸ்ட் வந்து டாப் ஆர்டிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு காட்டும். சரியா, நான் இந்த வருஷம் வந்து வாண்டடாக யுவன் சாங்ஸ் வந்து கேட்க வேண்டாம், மற்ற எல்லா ஆர்டிஸ்ட்டையும் கேட்க போகும்னு சொல்லி வாண்டடாக அவாய்ட் பண்ணி கேட்காம இருக்கேன். என்ன ஆகும்னா, ஒரு மாதம் ஸ்டார்டிங்கில் அந்த யார் டாப் 5 ஆர்டிஸ்ட்னா 3rd பிளேஸில் 2nd பிளேஸில் யுவன் வந்துடுறாரு. அது எப்படின்னு எனக்கு தெரில, எனக்கு ஐடியாவே இல்லை. எனக்கு நான் வந்து வேண்டாம் நான் அவாய்ட் பண்ணி வச்சுருக்கேன். எங்கேருந்து பாட்டு கேட்குறேன்னே எனக்கு புரிய மாட்டேங்குது. ஸோ அந்த மாதிரி தான் என் வீடியோவில் நான் பேச வர விஷயமே வேறு. ஆனால் எங்கேருந்தோ யுவன் பற்றி எதனா ஒன்று வந்து யுவன் பற்றி பேச ஆரம்பிச்சிடுறேன். அதான் அது எப்படின்னு எனக்கு தெரில. சரி ஓகே, நம்ம இப்போ என்ன இழுக்குதடிக்கு வரும். நான் அதுதான் சொல்ல ஆரம்பித்தேன். ஸோ இப்போ வரைக்குமே ட்ரெண்டில் இருக்கிற ஒரு மனுஷன் தான் வந்து ஏஆர் ரஹ்மான். அவர் வந்து ஒரு பயங்கரமான ஒரு மியூசிஷியன். ஆனால் அவர் பயங்கரமான மியூசிஷியன், ஒரு நல்ல ஆர்டிஸ்ட். ஆனால் சொல்லிட்டே போகலாம் அவருக்கு. ஸோ அவர் வந்து இன்னமும் ட்ரெண்டில் இருக்க மாதிரி கரெக்டாக பாட்டு போட்டே இருக்கார். ராயனில் இதேமாரி எல்லா பாட்டும் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் வந்து மாமன்னனில் நெஞ்சமே செம்மையாக இருந்துச்சு. இப்போ காதலிக்க நேரமில்லையில் என்ன இழுக்குது இதுவும் செம்மையாக இருக்குது. ஸோ அவர் இன்னுமே அந்த ட்ரெண்டில் இருக்கார். பட் முன்னாடி இருந்த ரஹ்மான் பாட்டு மாதிரி இப்போ இல்லை, ஒத்துக்கிறேன். ஆனால் அந்த ட்ரெண்டில் இருக்கிறார்ல, அது வந்து ஒரு அவ்வளோ வருஷமாக மியூசிக் பண்ணிருக்க ஒரு ஆள் இன்னும் அந்த இதில் இருக்கிறது வந்து ஒரு செம மேட்ரு. ஸோ பயங்கரமான ஒரு ஆள் ரஹ்மான். நான் அப்படி இருக்கும்போது வெயிட் பண்ணி நான் கேட்டேன் அன்றைக்கி என்ன இருக்குதடி. கேட்டுட்டு ஒரு மாதிரி எப்பா என்னடா பாட்டு இது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா தி வாய்ஸ் வேற உள்ள. ஸோ தி வாய்ஸு ரஹ்மான் வாய்ஸு ஒரு மாதிரி என்னை அப்படியே நிலக்குழைய வச்சிருச்சு அந்த பாட்டு கேட்டுட்டு. ஒரு என்ன சொல்கிறதுனா, அந்த 80s 90s இந்த கேம்ஸு அந்த சவுண்ட்லாம் வரும்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு கம்போசிஷன் அந்த பாட்டில் இருந்துச்சு. அந்த ஃபீல் கொடுத்தாரு அவர், செமையாக இருந்துச்சு அது கேட்குறதுக்கு. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து அந்த நிறைய அந்த எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் சவுண்ட்லாம் கேட்கும் அதில். அந்த அதுலேயே பார்த்தீங்கன்னா ஹே ஹே அப்படின்னு சொல்லிட்டு தி வாய்ஸ் அங்கே சைடில் கேட்கும். அதுக்கப்புறம் வந்து ஏதோ ஒரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு. அதுக்கப்புறம் தான் அந்த பாட்டு ஸ்டார்ட் ஆகும். பரவாய் என்னே என்னே வந்தாய் வந்தாய் வருவேன் என்றே வந்தேன் மீண்டும் வருவாய் எந்தே. இங்கே நீங்கள் நல்லா கேட்டிங்கன்னா தீயோட வாய்ஸை ரெண்டாக இங்கே பண்ணியிருப்பாங்க. தி வாய்ஸே வந்து தனனா நனனா தனனா. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு லேயரில் வந்து தி வாய்ஸ் ஹையாக இருக்கும், தனனா நனனா அதுன்னு இருக்கும். இன்னொரு இதில் வந்து அவங்களே லைட்டாக பண்ணியிருப்பாங்க, தனனா நனனா. இது ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம காதில் வந்து நம்ம கேட்குறோம். இது ரெண்டுத்தையும் சேரும் போது அது வேறு மாதிரி சவுண்டு கேட்குது. இது அந்த பாட்டு நடுவில் போகும்போது உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த தன்னா நன்ன தன்ன நன்ன தன்ன நன்ன 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 அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல நீங்கள் நல்லா கேட்டிங்கன்னா
ஒரு லேயரில் வந்து அவங்க வாய்ஸ் ஹையாக இருக்குது, ஒரு லேயரில் வந்து அப்படி லோவாக இருக்கும். ஸோ அது ரெண்டுத்தையும் மர்ச் பண்ணி நம்மளுக்கு வரும்போது அது வேறு மாதிரி ஒரு சவுண்டிங் நம்மளுக்கு கிடச்சது. அது சூப்பராக இருக்கும். அது பின்னாடியே நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் ஓடிட்டுருக்கு, என்னென்னமோ ஓடிட்டுருக்கு. அதே மாதிரி இது சொல்ல மாட்டேன். ஸோ நான் இந்த வீடியோவில் நான் நிறைய இடத்துல வந்து இந்த இடத்துல அந்த கிட்டார் சூப்பராக இருந்துச்சு, இந்த இடத்துல அந்த சித்தார் அது நல்லா இருந்துச்சு, ட்ரம்பட் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறது உண்மையிலேயே அது ட்ரம்பட், கிட்டார், சித்தாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது. சரியா? நான் வந்து எனக்கு கேட்குற சவுண்டை சொல்லிடுறேன். உண்மையிலே அது என்னதுன்னு உங்களுக்கு எதனா தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அது நிறைய தப்பாக இருக்கலாம். ஏன்னா வந்து சாய் அபியங்கர் வீடியோவில் நிறைய பேர் அது சொல்லியிருந்தாங்க, ப்ரோ அதுவே கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி நான் இது டிஸ்க்ளைமர் சொல்லி தான் சொல்கிறேன். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து தெரிஞ்சதுன்னா என்னதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு சொல்லுங்கள். இல்லை அது சரியில்லை, வேறு அது சித்தார் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லலாம். அதில் எந்த தப்பும் கிடையாது. ஏன்னா நான் வந்து எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லலை, நான் கேட்குறத தான் அப்படியே சொல்கிறேன். ஸோ அது நிறைய தப்பாக இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து அது கரெக்டான இன்ஸ்ட்ருமெண்ட் என்னதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ அந்த தி வாய்ஸ் வந்து அப்படியே அறியும் முன்னே அப்படின்னு போய் ஒரு பாஸ் ஒரு அரை செகண்டோ ஒரு செகண்டுக்கோ நான் அப்படியே கேட்டுட்ருக்கேன். என்ன பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தா திடீர்னு வருது ரஹ்மான் வாய்ஸு. என்னை இழு 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 இழுக்குதடி நெஞ்சம் வழு 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 வழுக்குதடி என்னை எது 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 இழுக்குதடி நெஞ்சம் வழு 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 வழுக்குதடி அப்படின்னு வருது. எனக்கு அது ஒரு மெலோடியாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. செம்மையாக இருக்கு அப்படின்னு. என்னை இழு இழு அது ரெண்டாவது தாட்டி வரும்போது ரெண்டு சைடில் காது இப்படி போயிட்டு வரும் ரஹ்மான் வாய்ஸு. என்னை இழு இழு அந்த சவுண்டு கேட்கும். ஸ்டார்டிங்கில் அந்த எந்த சவுண்டு கேட்கல டன் 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 அது மாதிரி வந்து அவர் வாய்ஸ் வரும். என்னை இழு 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 இழுக்குதடி நெஞ்சம் வழு 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 வழுக்குதடி என்னை எது 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 இழுக்குதடி. எனக்கு படம் வைக்க முடியல. அது வந்து ரெண்டு சைடு வீடு போயிட்டு வருது. அது கேட்கும் போது அந்த இழுன்னு சொல்லும் போது உண்மையிலே அந்த இழுக்கிற ஒரு ஃபீல் வந்து வர மாதிரி இருக்கும் அந்த பாட்டில். அது வந்து எப்படி ஒரு பண்ணாருன்னே தெரில, இப்படி போயிட்டு வரும் காதில். செமையாக இருந்துச்சு அது கேட்குறதுக்கு. அதுக்கப்புறம் திரும்பி அந்த தி வாய்ஸ் வந்து தனன நன தனன நன அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச அந்த லைன் வந்து ஸ்டார்ட் ஆகும். அந்த போதை காலம் திரும்புதடி புது தேனி காதல் நிகழுதடி போதை காலம் நிகழுதடி தினம் அப்படின்னு சொல்லிட்டு அது போகும். அது பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த டான்ஸுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஜெயம் ரவியும் நித்யா மேனனும் டான்ஸ் ஆடுவோம். ஜெயம் ரவி வந்து செம்ம சூப்பராக டான்ஸ் ஆடுவார். அதில் ஒரு ஜெயம் ரவி சொல்லக்கூடாதோ, ரவி மோகன், ஆமாம், அவர் வந்து ரொம்ப செம்மையாக டான்ஸ் ஆடுவார். அது பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். அவங்க காஸ்டியூமும் அந்த 80s 90s காஸ்டியூம் இருக்கும். அந்த இடம் ஒரு மாதிரி அந்த கார்னிவல் அந்த செட்டப்பில் இருக்கும். அதில் அந்த டான்ஸ் அவங்க ஆடும்போது செம்மையாக இருக்கும். ஸோ அந்த டான்ஸ்லாம் நான் வந்து அப்படியே திரும்பி பார்த்துக்கிட்டே இருப்பேன் போட்டு. ஏன்னா அது ரொம்ப ஸ்மூத்தாக ஒரு மாதிரி செம்மையாக வந்து ஆடிருப்பார் அவர். ஸோ அது முடியுமா? அது முடிஞ்ச உடனே தான் வந்து ரஹ்மானோட ஒரு இது வரும். ஐயோ, எனக்கு வந்து ஜென்ரலாகவே ரஹ்மான் வந்து பாட்டில் ஹம் பண்ணால் ரொம்ப பிடிக்கும். இப்போது அந்த இந்த பாட்டு இருக்குது தெரியுமா, மருதாணி விழியல் ஏன் அந்த பாட்டு இருக்குல்ல சக்கரை கடி படத்தில். அதில் நீங்கள் நடுவில் ரஹ்மான் வந்து பாடுவார். ஓ அது வந்து ஐயோ அப்படி இருக்கும். அதே மாதிரி நெஞ்சுக்குள்ள பாட்டு இருக்குல்ல, நெஞ்சுக்குள்ள பாட்டுலேயும் வந்து ரஹ்மான் நடுவில் வந்து பாடுவார். இப்போ ரஹ்மான் அந்த நடு போர்ஷன் வந்து நெஞ்சுக்குள்ளையிலையும் பாடியிருப்பார். குட்டியாக வந்து பாடியிருப்பார். செம்மையாக இருக்கும். நான் அதுக்காக வெயிட் பண்ணிருப்பேன். ஸோ அதுலேயுமே ரஹ்மான் நடுவில் வந்து பாடுவார். அதுக்கப்புறம் நிறைய பாட்டில் வந்து ரஹ்மானோட வாய்ஸ் மட்டும் நடுவில் வரும். அது கேட்குறதுக்கு எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். நான் வந்து வெயிட் பண்ணிட்டே இருப்பேன், எப்போ ரஹ்மான் வாய்ஸ் வரும் நடுவில் அந்த மாதிரி. ஸோ இதில் அவரே பாடியிருக்காருன்னும் போது அவரோட ஹம்மிங் நடுவில் வருது. அது செம்மையாக இருந்துச்சு கேட்குறதுக்கு. ஓ அது வேறு அந்த பீட்டோட அவர் வாய்ஸ் கேட்குறதுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தி வாய்ஸ் வந்து இதில் ஒரு மாதிரி கான்ஃபிடென்ட்டாக ஸ்ட்ராங்காக பயங்கரமாக இருந்துச்சு. வாசலில் நீழி பகலாக இரு கண்ணின் கருவளையம் நிறவாக தான் சேமித்தேனே என் ஆள் மனம் நீயாக. இப்படி இவ்வளோ பெருசாக நான் முன்னாடியே நிறைய வீடியோவில் சொல்லிக்கிறேன். ரஹ்மான் பாட்டில் வந்து அந்த ரிதம் அந்த ஒரு பேட்டர்ன் இருக்காது, அப்படியே போகும். ஸோ அப்படியே போய் பார்த்தீங்கன்னா அவரு ஆரம்பிப்பார். இந்த கருவிழி காரண பெயரோ
இந்த கருவினில் உயிர் பெற்று வரவும் இது காலத்தின் நடர்வோ. இங்கே தான் வந்து ரொம்ப முக்கியமான இடம். தி வந்து பாடுவாங்க, இது காலத்தின் நடர் ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ அப்படின்னு ஒரு சவுண்டு. அந்த ஓன்றதை அவர் இது பண்ணுறாரு, ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ அப்படின்னு வந்துட்டு திரும்பி அந்த என்ன இழு 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 அது வரும். அப்பா அந்த பாட்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபுல் மீல்ஸ் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல். அப்பா மன நிறைவாக இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அதில் அது ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு கம்போசிஷன். அதில் ரஹ்மான் வாய்ஸ் வேறு போட்டு ஒரு மாதிரி செஞ்சுட்டார். அப்படியே அந்த இன்டர்நெட்டே வந்து குலுக்குன ஒரு பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த பாட்டை சொல்லுவேன். ஸோ அது வந்து ஒரு செம்மையான பாட்டு. ஸோ அதனால் வந்து அந்த பாட்டை வச்சு தான் எனக்கு இந்த ப்ளேலிஸ்ட்டோட ஐடியாவே வந்தது. அதனால் அந்த பாட்டை முன்னாடியே சொல்லிடுவோம்னு சொல்லிவிட்டு அந்த பாட்டை பற்றி நான் சொல்லிட்டேன். ஸோ அது அதே மாதிரி 2025 இப்போ இந்த வருஷம் தான் அந்த படம் வந்துச்சு. இந்த வருஷம் வந்த ஒரு பாட்டை நான் என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எப்போ பார்த்தாலும் அந்த பழைய பாட்டுன்னு இல்லாமல் இந்த பாட்டு நம்மளோட ரொம்ப வருஷம் வந்து ட்ராவல் பண்ணி வரக்கூடிய ஒரு பாட்டு. அதனால தான் தைரியமாக நான் அந்த ப்ளேலிஸ்ட்டில் அந்த பாட்டை ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து ஒரு 2-3 வருஷம் கழித்து கேட்டால் வேண்டாம் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு இந்த பாட்டில் இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். அதனால தான் அதை ப்ளேலிஸ்ட்டில் வச்சுருக்கேன். ஏன்னா ஒரு ப்ளேலிஸ்ட்டுன்றது நம்ம எவ்வளோ வருஷம் ஆனாலும் அதை திரும்பி கேட்போம். ஸோ அப்படி கேட்கும்போது அந்த டைமில் இருந்த பாட்டை இப்போது ட்ரெண்டுனா அந்த டைமில் இருக்க பாட்டை அப்போ கேட்டால் தானே நல்லாயிருக்கு. பட் இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த பாட்டு ரொம்ப வருஷம் வரும்னு நான் நம்புகிறேன். அதனால் நான் தைரியமாக புதுசாக வந்த ஒரு பாட்டை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். சரியா? ஸோ இப்போ நம்ம வந்து அடுத்த பாட்டு என்னதுன்னு சொல்கிறேன். நம்ம ஸ்டார்டிங்லே பார்த்துருப்போம், அடியே கொள்ளுதே மியூசிக் போட்டோம். ஸோ வந்து அடியே கொள்ளுதையிலேருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போது நான் ரீசெண்டாக வந்து வாரணமாயிரம் ரீரிலீஸ் போயிருந்தேன். ஓகேவா? கமலா தேட்டரில் போட்டிருந்தாங்க. அந்த எனர்ஜி இருக்கே அது இன்னும் இருக்குது அந்த படத்தில். நான் வந்து என்னோடய லைஃப்லேயே 2ஆவதாக தேட்டரில் பார்த்த படம் வந்து வாரணமாயிரம். ஃபஸ்ட்டு வந்து சிவாஜி த பாஸ் பார்த்தேன், 2வது வந்து வாரணமாயிரம். பட் வாரணமாயிரம் செகண்ட் ஹாஃப் நான் ஃபுல்லாக தூங்கினேன், ஒன்றுமே பார்க்கல நான். எனக்கு பெருசாக அந்த செகண்ட் ஹாஃப்லேயும் இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. இந்த வாட்டி திரும்பி நான் புக் பண்ணிட்டேன் ரீரிலீஸுக்கு போகலான்னு. பண்ணிட்ட உடனே சும்மா 2 சீன் எடுத்து பார்ப்போமேன்னு சொல்லி யூடியூப்பில் போட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன் சும்மா படத்தை. எனக்கு தெரியல, ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எனக்கு பார்க்கறதுக்கு. சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு. பட் அதில் வந்து பியூராக அது ஒரு சினிமா மாதிரி இருக்கும். அதில் நடக்கிற எதுவுமே ரியல் லைஃப்லேயே நடக்காதுன்ற மாதிரி தான் இருக்கும் அந்த படம். பட் இருந்தாலும் அது பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருக்குல்ல படம் அப்படின்னு. பட் வந்து நான் என்ன பண்ணிட்டேன், தேவையில்லாமல் போயிட்டு இந்த ஹாரிஸ் பற்றி தேடுறேன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி இப்போ தேவையில்லாமல் போய் மாட்டிக்கிட்டேன் அவர்கிட்ட. ஐயோயோ விடவே மாட்டுறாருங்க அவர். ஐயோப்பா விடவே மாட்டுறாரு நம்மளை. ஏதோ ஒன்று பண்ணிடுறாரு. நான் தெரியாமல் இந்த நெஞ்சுக்குள் பெய்திடும் வந்து ப்ளே பண்ணிட்டேன். மாட்டிக்கிட்டேன் அந்த பாட்டில். நான் மாட்டிக்கிட்டேன், சிம்பிளாக சொல்லணும்னா மாட்டிக்கிட்டேன், அவ்வளோதான். இந்த மாதமே ஒரு 22-25 வாட்டி அந்த பாட்டை கேட்டிருப்பேன். என்னால் வெளியே வர முடியல அந்த பாட்டிலேருந்து, நெஞ்சுக்குள் பெய்திடும்லேருந்து. நான் ரீரிலீஸ் போகிறோன்றதுக்காக அந்த பாட்டை கேட்க ஆரம்பித்தேன். என்ன கம்போசிஷன், ஐயோ என்ன கம்போசிஷன் அது சார். அந்த பாட்டில் நீ நல்லா பார்த்தீங்கன்னா, சரி அந்த பாட்டுக்கும் இந்த இதுக்கும் சம்மந்தம் இல்லை, பட் நான் இது மட்டும் சொல்லிடுறேன். அந்த தூக்கங்களை தூக்கி சென்றாய், ஏக்கங்களை தூவி சென்றாய், இங்கே தான் உங்களுக்கு ட்ரம்ஸே ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்டிங்கில் அந்த நெஞ்சுக்குள் பெய்திடும் மழை, இது எதுவுமே ட்ரம்ஸே கிடையாது, வெறும் கிட்டார் தான், வெறும் கிட்டார். அதே மாதிரி ஹாரிஸ் கிட்ட கிட்டாரோட மியூசிக் வந்து எக்கச்சக்கமாக வருது, ஒரு மாதிரி செம்மையாக இருக்குது கேட்குறதுக்கே. அதோட குவாலிட்டி எல்லாமே வேறு லெவல். நெஞ்சுக்குள் பெய்திடும் வந்து நான் போய் மாட்டிக்கிட்டேன் பயங்கரமாக. ஸோ தேட்டரில் போயிட்டு எனக்கு மெயினாக தேட்டரில் பாட்டு கேட்குறதுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், அந்த சவுண்டிங் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அப்படி வந்து கேட்டுகிட்டு இருக்கும் போது அடியே கொள்ளுதே வருது தேட்டரில், செத்தறிட்டாங்க எல்லோரும். என்னன்னா அதுக்கு முன்னாடி ஒரு சீன் வரும், ஒரு இளையராஜா பாட்டு மாதிரி இருந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லும்போது, இட்ஸ் கோனா பி அ ராக் சாங் அப்படின்னோடனே அந்த அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும் அந்த பாட்டு. நான் ரீசெண்டாக வந்து நிறைய அடியே கொள்ளுதை கேட்டுக்கிட்டு இருந்தேன். இந்த ப்ளேலிஸ்ட்டில் இருக்கிறதுனால வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது கேட்பேன்னா, வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது இன்னொரு பாட்டும் கேட்பேன், அதுவும் ஹாரிஸ் பாட்டு தான். அடுத்து சொல்கிறேன், அதுதான் எக்கச்சக்க இது இருக்குது அதில், நான் சொல்கிறேன். அதே மாதிரி இந்த ப்ளேலிஸ்ட் வண்டி ஓட்டும் போது கேட்டால் சூப்பராக இருக்குது. ஸோ அடியே கொள்ளுதை வந்து ஷஃபிளில் போடும்போது வரும். ஸ்டார்டிங் ஒரு செகண்டுக்கு எந்த சவுண்டும் வராதுன்னு நினைக்கிறேன். அப்போ தான் பாட்டு ஸ்டார்ட் ஆகும், அப்படின்னு வருது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ராக் சாங் தான், ஆனால் தமிழில் ஒரு ராக் சாங். அது நல்லா பார்த்தீங்கன்னா பியூர் தமிழ். அது எதுவுமே அந்த இப்போ இருக்கிற அந்த தங்கிலீஷ் அந்த மாதிரில எதுவுமே இல்லாமல் பியூராக தமிழ் வார்த்தைகளில் ராக் கிட்டார் வச்சு ஒரு பாட்டு ஒன்று வந்திருக்கு. அது வந்து அடியே கொள்ளுது. அது செம்ம மேட்ரு. ஏன்னா ராக் சாங் அப்படின்னும் போது வேறு மாதிரி அதை எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஆனால் அதில் வந்து
தமிழ் ஃபுல்லாக எழுதி அதை வந்து உட்காந்து அந்த பாட்டை அமைஞ்சது வந்து ஒரு செம்ம மேட்டர். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து அந்த அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் தான் வந்து அந்த கண்ணாடி ஒட்டையாயிர சவுண்டு வந்து இது வந்து இந்த பீட் ஃபுல்லாக வரும். அது ஃபுல்லாக வரும். ஸோ இது வந்து ஒரு ப்ராப்பரான ராக் சாங்கு. இதில் கிறிஷ், பென்னி டயல், அப்புறம் வந்து ஸ்ருதி ஹாசன் பாடியிருப்பாங்க. நான் வரேன், ஸ்ருதி ஹாசன் வாய்ஸ்க்கு நான் வரேன். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து அந்த அடியே கொள்ளுதே அப்படின்னு வரும். அந்த அது எப்படி பண்ணார்னே தெரில. ஒரு ஒரு பாட்டு பாடினதுக்கப்புறமே அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அழகோ அல்லுதே, திரும்பி அந்த உலகம் சுருங்குதே திரும்பி வரும், இருவரில் அடங்குதே அப்படின்னு வந்துட்டு அப்படியே எலக்ட்ரிக் கிட்டார் ஸ்டாப் ஆகிடும். இந்த நார்மல் அக்கோஸ்டிக் கிட்டார் இருக்குல்ல, ஐயோ அப்போ வந்து உன்னோடு நடக்கும் ஒவ்வொரு நொடிக்கும் அர்த்தங்கள் சேர்ந்திடுதே, என் காலை நேரம் என் மாலை வானம் நீ இன்றி காய்ந்திடுதே. இதில் பார்த்தீங்கன்னா அந்த டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கோஸ்டிக் கிட்டார் பின்னாடி அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும். அது வந்து அங்கே தான் வந்து அந்த ட்ராப் ஆகுதுல்ல, உன்னோடு நடக்கும், அது எவ்வளோ ஸ்வீட் ஆகுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்படியே ராக்கிங்காக இருந்துச்சு. அந்த ட்ராப் பண்ணுறது பார்த்தீங்களா, அது வந்து ஹாரிஸ்க்கு ஒரு கை வந்த கலை போல். அப்படியே நான் கேட்டுகிட்டே இருக்கேன். திடீர்னு வந்து உன்னோடு வரும்போது சே என்ன மனுஷன் அப்படின்ற மாதிரி எனக்கு ஆயிடுது. ஒரு மாதிரி போங்க, நான் லவ் பண்ணுறேங்க ஹாரிஸை, நான் டெஃபினட்டாக லவ் பண்ணுறேன் ஹாரிஸை, அவ்வளோதான். வேறு என்ன சொல்கிறது, நான் எதுவுமே சொல்ல முடியாது என்னால். நான் அவரை கண்டிப்பாக லவ் பண்ணுறேன். நான் அந்த மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. ஒரு மாதிரி என்னங்க இப்போ இப்போல்லாம் பாட்டு போட்டால் எப்படிங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப பயங்கரமான மியூசிக் அது. அப்பா சான்ஸே இல்லைங்க அவர். ஸோ அந்த மாதிரி அந்த உன்னோடு நடக்கும் ஒவ்வொரு நொடிக்கும் அர்த்தங்கள் சேர்ந்திடுதே, இவ்வளோ அழகான ஒரு மெலோடி ஒரு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காரு பாருங்களேன். அப்படியே கிட்டார், எலக்ட்ரிக் கிட்டார் வந்துகிட்டே இருந்து திடீர்னு அக்கோஸ்டிக்காக மாறிடுச்சு. அது திரும்பி அந்த என் காலை நேரம் என் மாலை வானம் நீ இன்றி காய்ந்திடுதே, அடியே கொள்ளுதே, அழகோ அல்லுதே, திரும்பி அந்த இது ஒரு உலகம் சுருங்குதே, இருவரில் அடங்குதே அப்படி சொல்லிட்டு வரும். நான் வந்து ஸ்ருதி ஹாசன் வாய்ஸுக்கு வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் இந்த பாட்டில். ஏன்னா வந்து ரொம்ப தள்ளி தான் வரும். அப்படியே வந்து பாருங்க இன்டர்லூடு, அவ்வளோதான், ஒன்றுமே பண்ண முடியாது. ஹாரிஸ் கிட்ட மாட்டிக்கிட்டா ஒன்றும் பண்ண முடியாது, மாட்டிக்கிட்டு தான் இருக்கணும், எதுவுமே பண்ண முடியாது. ஹாரிஸ் பயங்கரமான ஆள். நான் மாட்டிக்கிட்டேன்னா நீங்களும் மாட்டிக்கோங்க, வெளியே ஆற முடியாது அதுலேருந்து, கஷ்டம், வாய்ப்பே இல்லை. நான் தான் சொல்கிறேன், நான் லவ் பண்ணுறேங்க ஹாரிஸை, ஒன்றுமே பண்ண முடியாதுங்க அதில். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இன்டர்லூட் அது, எப்பா சே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இரவும் பகலும் உன்முகம், இதில் நல்லா நீங்கள் கேட்டிங்கன்னா பின்னாடி எலக்ட்ரிக் கிட்டார் ஓடிட்டே இருக்கும், ஓடிட்டே இருக்கும். இரவும் பகலும் உன்முகம் அப்படின்னு கேட்கும். ஈரையை போலே துரத்துவதும் ஏனோ, முதலும் முடிவும் நீ என தெரிந்த பின்பு தயங்குவதும் வீணும். இங்கே இந்த தயங்குவதும் வீணும் இந்த ரெண்டு இதுக்கு மட்டும் அக்கோஸ்டிக் கிட்டார், அந்த ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் இப்படி தட்டினா ஒரு சவுண்டு கேட்கலாம், அந்த சவுண்டே கேட்கும். அதில் தயங்குவதும் வீணும், அந்த ரெண்டு வாட்டி ட்ரென்னு கேட்குது அங்கே. ஐயோ செமையாக இருக்குது. இதில் என்ன மேட்டர்னா, அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு எலக்ட்ரிஃபையிங் வாய்ஸ். இந்த பாட்டு ஸ்ருதி ஹாசன் விட்டால் வேறு யாருமே பாடியிருக்கவே முடியாது, அந்த மாதிரியான ஒரு வாய்ஸ். வாடை காற்றினில் ஒரு நாள் உன் வாசம் வந்ததே பொன்னேசம் என்றதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாடுறாங்க. என்ன வாய்ஸுங்க அவங்களுக்கு, அந்த எலக்ட்ரிஃபையிங் வாய்ஸ், அதுதான் அவங்களுடைய எலக்ட்ரிஃபையிங் வாய்ஸ். நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா கிறிஷ் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக சூப்பராக பாடுவார். அதில் பார்த்தீங்கன்னா அந்த இரவும் பகலும் உன்முகம் அப்படின்னு பாடுறாரா, இவங்க வந்து வாடை காற்றினில் ஒரு நாள். நல்லா நோட் பண்ணிங்கன்னா இவங்க தான் எலக்ட்ரிக் கிட்டார் மாதிரி இருக்காங்க, கிறிஷ் வந்து ஒரு அக்கோஸ்டிக் கிட்டார் மாதிரி சூப்பராக இருக்கார், இவங்க ராக்கிங்காக இருக்காங்க. ஆனால் ஹாரிஸ் என்ன பண்ணியிருக்காரு, நம்மளே சொன்ன மாதிரி அந்த இரவும் பகலும்
உன்முகம். அதில் பார்த்தீங்கன்னா பின்னாடி எலக்ட்ரிக் கிட்டார் வந்துட்டே இருக்குது. ஆனால் ஸ்ருதிஹாசன் வாய்ஸ் வரும்போது அக்கோஸ்டிக் கிட்டார் மாதிரி இருக்குது. அந்த வடை காற்றினில் ஒரு நாள் நீங்கள் அந்த இங்கே வந்ததில்ல உன்னோடு நடக்கும் அந்த மாதிரி ஸ்ருதிஹாசன் வாய்ஸ் வந்து இங்கே ட்ராப் ஆகி எலக்ட்ரிக் கிட்டார் கட் ஆகி அக்கோஸ்டிக் கிட்டார் வருது. ஆனால் அங்கே தான் வந்து அவங்க வாய்ஸ் தான் ராக்கிங்காக இருக்குது. அதுக்கு பின்னாடி ஆனால் அக்கோஸ்டிக் வாசிக்கும் போது அது ஒரு மாதிரி ஒரு அழகான பெயிண்டிங் மாதிரி ஆயிடுது அது பார்க்குறதுக்கு. அந்த வடை காற்றினில் ஒரு நாள் ஒரு வாசம் வந்ததே பொன்னேசம் என்றது. அதுக்கப்புறம் வந்து உந்தன் கண்களில் ஏதோ மின்சாரம் உள்ளதே என் மீது பாய்ந்ததே. அவங்க அங்கே ஒன்று பண்ணுவாங்க, என் மீது பாய்ந்ததே அப்படின்னு பண்ண மாட்டாங்க, என் மீது பாய்ந்ததே அப்படின்னு பண்ணுறாங்க அவங்க. ஐயோ அவங்க வாய்ஸ் அது கேட்கும்போது செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த மழை காலத்தில் சரியும் மண் தரை போலவே மனமும் உனை கண்டதும் சரியாக கண்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் அவங்களுக்கு. திரும்பி அந்த அடியே கொல்லுதே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி. இதுக்கப்புறம் தான் அந்த 2வது இன்டர்லூட் இருக்கே, ஐயோ மோசமான ஆளுங்க அவன். நார்மல் கிட்டார் தன்னானாயே 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 I'm on the sky, I'm on the sky, another sky, you hate it, அப்படின்னு வருது. அப்படின்னு வருமா. அதுக்கப்புறம் அழகின் சிகரம் நீயடி கொஞ்சம் அதனால் தள்ளி நடப்பேனே ஒரு சொல் சொல்லடி இந்த கனவே உன்னை மணப்பேனே. ஆபா. அதுக்கப்புறம் அவங்க பதில் சொல்கிறாங்க. இதுக்கு லிரிக்ஸ் வேறு. ஒரு சொல் சொல்லடி இந்த கணமே உன்னை மணப்பேனே. ஒரு வார்த்தை சொல்ல போதுன்னும் போது அவங்க என்ன நம்ம சொல்கிறாங்க, சொல்லா வார்த்தையின் சுகமே மயில் தோகை போலவே என் மீது ஊறுதே எல்லா வானமும் நீளம் சில நேரம் மாத்திரம் செந்தூரமானதே எனக்காகவே வந்தாய் என் நிழல் போலவே நின்றாய் உனை தோற்றி நீ என்னை வென்றாயே. அடியே ஏங்க வீடியோலாம் வேணாம், ஆஃப் பண்ணிட்டு போய் அடியே கொள்ளுது கேளுங்க. நீங்கள் வீடியோ அப்புறமா பார்க்கலாம். நான் வந்து பாட்டு கேட்டு வரேன். என்னால் கேட்காமலாம் இருக்க முடியல. நீங்கள் போய் பாட்டு எல்லோரும் கேட்டு வாங்க. அடியே கொள்ளுது நீங்கள் கேட்டிருப்பீங்க, இருந்தாலும் நீங்கள் போய் கேட்டு வாங்க. பரவாயில்ல, ஹாரிஸ் வந்து பயங்கரமான ஆள். நீங்கள் கேட்டு வாங்க, திரும்பி போய் கேட்டு வாங்க. நான் வெயிட் பண்ணுறேன். பரவாயில்ல, நான் வெயிட் பண்ணுறேன். இல்லை நானும் போகிறேன், நானும் போய் பாட்டு கேட்டு வரேன். சரி, சாரி, நான் கொஞ்சம் எமோஷ்னல் ஆகிட்டேன். ஸோ அடியே கொள்ளுதே வந்து சான்ஸே இல்லைங்க, சரியான பாட்டு. அது எப்படி தான் அந்த மனுஷன் அதெல்லாம் பண்ணுறாரோ தெரில. அவ்வளோதான், லவ் பண்ணுறேன் தான் ஹாரிஸை, கண்டிப்பாக லவ் பண்ணுறேன் நான், எதுவும் அதில் டவுட்டே கிடையாது. ஸோ அடியே கொள்ளுதே இந்த பிளேலிஸ்ட்டுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அடிஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹாரிஸ் வீடியோ வேறு தனியாக இருக்குது. இதுக்கே என்னென்னமோ ஆகிறேன், அதிலெல்லாம் என்ன ஆக போகிறேன்னா எனக்கு தெரில. சரி, ஸோ அடியே கொள்ளுதே விழுந்தாங்க. நம்ம இப்போ அடுத்த பாட்டு, ஆனால் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்னொரு பாட்டு இருக்குது சொன்னல. எஸ், தட் இஸ் மழை வர போகுதே ஃப்ரம் என்னை அறிந்தால். என்ன ஆச்சு, பைக்கில் இப்போ நிறைய போகிறது வரதுன்னெலாம் இருக்குது. இந்த பிளேலிஸ்ட் தான் கேட்டு போவேன். நான் எப்பவுமே எதனா பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணுறேன்னா அந்த பிளேலிஸ்ட் தான் நிறைய கேட்பேன். ஸோ அந்த மாதிரி காதல் திருவிழா பிளேலிஸ்ட்டை போட்டு நான் பாட்டு கேட்டு ஓட்டிகிட்டே இருக்கேன். மழை வர போகுதே வருது, வண்டி ஓட்டுறேன், அவ்வளோதான். டோட்டலாக சுற்றி ஜிவிஎம் மூவி மாதிரி ஆகிடுது. அந்த தலை பைக் ஓட்டு வருவார்ல, அப்படியே அந்த மனமெங்கும் அவள் அப்படின்னும் போது அப்படி ஸ்லோ மோஷனில் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் ஏறி இருக்கும்போது இப்படின்னு தலையாட்டுவார். அவ்வளோதான். அந்த மாதிரி நான் தலையாட்டிட்டு நான் வந்து அஜித் குமார் மாதிரி நினச்சிக்கிட்டு நான் பைக்கில் போயிட்டுருக்கேன் நான். ஸோ மழை வர போகுதே அது ரொம்ப ஒரு சந்தோஷமான, அது என்ன ஃபீல்னே எனக்கு தெரிலங்க. அது நான் ஹாரிஸ் வீடியோவில் சொல்கிறேன். அது ஒரு மாதிரி நான் டிஸ்கவர் பண்ணியிருக்கேன் ஒரு ஃபீலிங்கு, அதை நான் சொல்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பாட்டு ஸ்டார்ட் ஆகுது, ட்ரன் டன் 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 ட்ரன் டன் 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 அப்படின்னு ஒன்று லெஃப்ட்லேருந்து ரைட்டு ஒரு சவுண்டு, இது நல்லா பார்த்தீங்கன்னா இது என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் எனக்கு சரியாக தெரியல, இது இன்ஸ்ட்ருமெண்ட்டானு எனக்கு தெரில. பட் எனக்கு வந்து அந்த போலீஸ் ஃபீலு, ஒரு சைரன் சவுண்டு,
ஓட சேர்த்து ஏதோ ஒரு இதை பீட் கலந்த மாதிரி ஒரு ஃபீலிங். ஆனால் இது கேட்கும்போது அந்த போலீஸோட ஃபீல் ஒன்று வரும் அந்த ஸ்டார்டிங், அந்த ட்ரான் டான் டான் ட்ரான் டான் அது கேட்கும்போது. அதுக்கப்புறம் தான் அந்த ஜூவே டான் 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 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அது சூப்பராக இருக்கும். திரும்பி அந்த அப்புறம் ட்ரம்ஸு ஸ்டார்ட் ஆகுது. ஐயோ, இது வேற என் டார்லிங் கார்த்திக் வேற பாடியிருப்பார் இதில். அவரை நாங்கள் என்னங்க சொல்கிறது, நான் அவர் பாட்டை அப்படியே வந்து பட்டர் மாதிரி அப்படியே கரைய வச்சிடுறாரு. எவ்வளோ பெரிய மியூசிக் பின்னாடி ஓடிட்டு இருந்தாலும் அவர் உள்ளே வந்து பாடும்போது அது ஹார்ட் ஹிட்டிங்காகவே இருக்காது. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு லவ் ஃபெயிலியர் சாங்கு நம்ம எப்படி கேட்டிருக்கோம், அடிடா அவளை இந்த பொண்ணுங்களே இப்போ எப்படி கேட்டிருக்கோம் நம்ம. அவர் எப்படி தெரியுமா பாடுறாரு, அவ என்ன தேடி வந்த அஞ்சலை. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா பின்னாடி அந்த தப்பு சவுண்ட்லாம் ஓடிட்டுருக்கும், அந்த தப்பு அடிப்பாங்களா அந்த சவுண்ட்லாம் ஓடும். அவர் குத்துப்பாட்டு மாதிரி பாட ட்ரை பண்ணி அது ஒரு மாதிரி அழகாக வந்துருச்சு. ஏன் ஒன்றுக்குள்ளே ஒன்றா ஏன் நெஞ்சுக்குள்ளே நின்னா உன் கொஞ்சம் கொஞ்சமாக. ஹாரிஸ் பாருங்கள் குத்துப்பாட்டை கூட எவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காரு நம்மளுக்கு. ஐயோ சரி அதெல்லாம் பேசுகிறேன் நான். ஐயோ எல்லாத்தையும் இதிலே பேசிட்டா, சரி ஓகே பரவாயில்ல பேசுவேன், எல்லாத்துலேயும் பேசுகிறேன் நான் ஹாரிஸ் பற்றி, தப்பில்லை. ஸோ பார்த்தீங்கன்னா மழை வரப்போகுதே, இந்த ட்ரம்ஸு ஸ்டார்ட் ஆகும் டான் 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 டான். இது பைக்கில் கேட்டு போகும்போதே நான் இப்படி ஆடிக்கிட்டு இருப்பேன். நீங்கள் ரோட்டில் எங்கேயாவது ஒருத்தன் ஹெல்மெட் மாட்டிக்கிட்டு இப்படி ஆட்டிக்கிட்டு ஒயர் ஹெட்ஃபோன் போட்டுட்டு ஒரு ஹீரோ ஹோண்டாவில் போயிட்டுருக்கான்னா அது நானாக தான் இருப்பேன். சரியா பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள், இந்த டன் 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 ஆட்டிக்கிட்டே போயிட்டுருந்தேன். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லாம் அமைதியாகி மழை வர போகுதே துளிகளும் தூருதே நனையாமல் என்ன செய்வேன், மலர் வர மூடுதே மதுரமும் ஊறுதே தொலையாமல் எங்கே போவேன், ஓஹோ புகை போலவென் பஞ்சாய் மிதக்கின்ற என் நெஞ்சை எதை செய்து மீட்பேன், எவர் சொல்லி கேட்பேன், ஓ கடல் போன்ற கண்ணாலே என்னை வாரி சென்றாலே விழுந்தேனே இன்று விழுந்தாலும் அன்று அனல் மேலே கொஞ்சம் புனல் மேலே கொஞ்சம் தடுமாறி நிற்கும் என் நெஞ்சம். நான் ஆக்சுவலாக பாதியில் நிப்பாட்டி என்ன நடக்குதுன்னு சொல்லணுன்னு இருந்தேன், பாட அப்படியே பாடிட்டேன். தெரியலங்க ஒரு வாய்ஸு, அது ஹாரிஸோட ஒரு கொலாபரேஷன் வேறு, அந்த லிரிக்ஸ் வேறு. லிரிக்ஸ் போங்க என்னங்க சொல்கிறது, நான் மழை வர போகுதே துளிகளும் தூருதே அப்படின்னு சொன்னோடனே ஓ மழை வருது, ஓகே ஓகே. இப்போ நம்ம வீட்டில் ஒரு பதட்டம் ஆகிடுவாங்க மழை வருதுனாலே, துணி எடு ஐயோ வெளில இது மிளகா தண்ணியை காய வச்சிருக்கேன் என்ன போகுது, இந்த மாதிரி ஒரு பதட்டம் இருக்கும். இதில் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, மழை வர போகுதே துளிகளும் தூருதே. ஆனால் என்னென்னா நனையாமல் என்ன செய்வேன்றாங்க. மழை வருது துளிகளும் தூருது, இதில் நனையாமல் நான் என்ன பண்ண போகிறேன், நனையாமல் நனைஞ்சு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அவங்க. இன்னும் சொல்கிறதுக்கு இல்லை. சரி அதான் இதில் பார்த்தீங்கன்னா கார்த்திகோட வாய்ஸு முன்னாடியே சொன்ன மாதிரி அப்படியே கரையும் அந்த வாய்ஸ். இந்த மழை வர போகுதே துளிகளும் தூருதே நனையாமல் என்ன செய்வேன். பின்னாடி வேற அவர் ஒன்று பண்ணிகிட்டு இருக்காரு ட்ரம்ஸ் வச்சுக்கிட்டு, அது என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரில. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா வாங் வாங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு பின்னாடி கேட்டுக்கிட்டே இருக்கும். மழை வர போகுதே டொடட்டுன் அது வந்து லாஸ்ட்டில் வரும், நான் சொல்கிறேன். அதான் அந்த வாங் வாங் அந்த சவுண்டு வந்து கேட்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த புகை போல வெண் பஞ்சான், அதில் வந்து ஒரு கிட்டார் சவுண்டு பின்னாடி, புகை போல வெண் பஞ்சான் மிதக்கின்ற என் நெஞ்சை எதை செய்து மீட்பேன் ட்ராண்டடம் எவர் சொல்லி கேட்பேன். ஓ அங்கே ட்ரம்ஸ் வந்து ஒரு இது மாறுது, கடல் போன்ற கண்ணாலே என்னை வாரி சென்றாலே. என்னங்க லிரிக்ஸ் இது, கடல் போன்ற கண்ணாலே என்னை வாரி சென்றாலே விழுந்தேனே இன்று விழுந்தாலும் அன்று அப்படின்னு ஒரு அடித்த உடனே அனல் மேலே போங்க செத்துட்டேன் நான், அங்கேயே செத்துட்டேன் நான். ஐயோ மைக்கில் எடுக்கிறேன். சரி ஓகே உணர்ச்சி வசப்படாத. அதாங்க அங்கேயே வந்து ஒரு மாதிரி ட்ராப் ஆயிடுச்சுங்க அங்கே பாட்டு, அப்படியே ஜாவும் சேர்ந்து ட்ராப் ஆயிடுச்சு. அந்த அனல் மேலே கொஞ்சம் விட்டெல்லாம் அழுதுருவோம் போல, என்ன மனுஷன். அந்த அனல் மேலே கொஞ்சம் புனல் மேலே கொஞ்சம் தடுமாறி நிற்கும் என் நெஞ்சம். திரும்பி மழை வர போகுதே துளிகளும் தூருதே நனையாமல் என்ன செய்வேன் அப்படி சொல்லிட்டு வருதுங்க. எப்போ அங்கே ட்ராப் ஆகுதுல்ல அனல் மேலே கொஞ்சம், என்ன நான் சொல்கிறது,
இசையால் மட்டும்தான் இந்த மாதிரி என்னை வந்து ஃபீல் பண்ண வைக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். வாய்ப்பே இல்லைங்க, சரியான ஃபீலிங்க அது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேப்பர் ஒருத்தர் வருவார், கீழா நீலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேப் ஒன்று பாடுவார். இந்த பாட்டுக்கு நடுவில் எதுக்கு ரேப் அப்படின்னு கேட்டால் வைப்பாருங்க, ஹாரிஸ் வைப்பார். கேளுங்க, நல்லா தானே இருக்குது கேட்குறதுக்கு, அப்புறம் எதுக்கு ரேப்புன்னு நம்ம கேட்கணும்? நல்லா இருக்குன்னா கேட்க வேண்டியதானே, கேட்கலாமே. அதுக்கப்புறம் வந்து எனக்கு தெரிஞ்சு அவர் இங்கே எலக்ட்ரிக் கிட்டார் வைக்கலான்னு இருந்திருப்பார். அதுக்கு பதிலாக அந்த கிட்டாரோட நோட்ஸை இவர்கிட்ட கொடுத்து இதை நீங்கள் ரேப்பாக பாடிடுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நல்லா பார்த்தீங்கன்னா இதில் வந்து எலக்ட்ரிக் கிட்டாரோட இது மாதிரி எனக்கு தெரியுது. இதெல்லாம் நான் சும்மா சொல்கிறேன், உடனே வந்து ஓ அப்படி தான் போலன்னு நினைக்காதீங்க, சும்மா வாய்க்கு வந்து சொல்கிறேன். அங்கே அப்படியே முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதை நான் எப்படி சொல்கிறது, கருகரு கண்களால் கயல்விரி கொள்கிறாள், பழித்தாலும் ஏதோ சுகம் ஏதோ சுகம். கருகரு கண்களால் கயல்விழி கொள்கிறாள், ஆனால் வலித்தாலும் ஏதோ சுகம். என்ன மாதிரி எழுதியிருக்காங்க, அதை என்ன மாதிரி பாடியிருக்காரு, என்ன மாதிரி மியூசிக் போட்டிருக்காரு ஹாரிஸ். அதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். கருகரு கண்களால் கயல்விழி கொள்கிறாள், வலித்தாலும் ஏதோ சுகம் ஏதோ சுகம். குழி விழும் கன்னத்தில் குழிது என்கிறாள், விலையில்லா ஆயுள் வாரம். ஓஹோ நிலா தூங்கும் நேரத்தில் கணக்கானும் நேரத்தில் அவள் தானே வந்தாள், அணைக்காமல் சென்றாள். ஓ இவை ரெண்டும் கூடாது, உறக்கங்கள் வாராது, அதை காதல் என்றால் அவள் தானே தந்தாள். மணந்தாலும் முன்னே கடந்தாலும் பின்னே மனமெங்கும் அவள் ஞாபகம். ஐ எம் ஸ்பீச்லெஸ். ஒன்றுமே என்னால் என்ன நான் சொல்கிறது. ஏன்னா நான் லைன் சொன்ன மாதிரி சூப்பராக இருக்குல்ல. கருகரு கண்களால் கயல்விழி கொள்கிறாள், வலித்தாலும் ஏதோ ஏதோ சுகம். அங்கே வேற வச்சிருக்காரு அவர். திரும்பி பார்த்தீங்கன்னா அடுத்த லைனே எவ்வளோ அழகாக எழுதியிருக்காங்க. குழி விழும் கன்னத்தில் போங்க, நிலா தூங்கும் நேரத்தில் கணா காணும் நேரத்தில் அவள் தானே வந்தாள், அணைக்காமல் சென்றாள். இமை ரெண்டும் மூடாது, உறக்கங்கள் வாராது, அதை காதல் என்றாள். என்ன சொல்றீங்க? கனவுல அவள் வந்தா ஆனால் அணைக்காமல் சென்றா, கண்ணே மூட முடியாது, தூக்கமும் வராது, ஆனால் அதுதான் அவள் காதல்னு சொன்னான். ஆஹா ஆஹா ஆஹா, கவிதை கவிதை கவிதை. அது வேற கார்த்திக் சூப்பராக பாடிருப்பாருங்க. அதை இவன் ரெண்டும் மூடாது, உறக்கங்கள் வாராது, உறக்கங்கள் வாராது, அப்படி படம் மாட்டாரு. உறக்கங்கள் வாராது தராதரா உனக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறது நம்மக்கிட்ட. அதை காதல் என்றால் அவள் தானே தந்தாள். அங்கே வந்து அப்படியே என்னோடய ஹார்ட் வந்து அப்படி போகும் தெரியுமா. மணந்தாலும் முன்னே கடந்தாலும் பின்னே மனமெங்கும் அவள் ஞாபகம். இந்த இடத்துல தான் நான் வச்சுருக்கிறதே ஒரு டப்பா ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டரு. இதில் பெரிய அஜித் குமார் புல்லட் ஓட்டிகிட்டு வர மாதிரி வச்சுக்கிட்டு அப்படி ஒரு ஸ்லோ மோஷனில் மனமெங்கும் அவள் ஞாபகம் இப்படி தலையை வேற ஆட்டிக்கிட்டு கேன மாதிரி போயிட்டுருப்பேன். ஆனால் அந்த லைனு எவ்வளோ அழகாக இருக்கு. மணந்தாலும் நான் பாடிக்கிட்டே இருப்பேன், ஒரு 1000 வாட்டி பாடுவேன். நான் இதை திரும்பி திரும்பி பாடுவேன். எனக்கு தெரியலங்க, என்னால் முடியல, நான் பாடுவேன், பரவாயில்ல பாடுவேன். நான் மணந்தாலும் முன்னே கடந்தாலும் பின்னே மனமெங்கும் அவள் ஞாபகம். சாச்சா சரி, ஐயோ ரொம்ப உணர்ச்சி வசப்படுறேனே. சரி ஓகே. ஐயோ இன்னொரு ஸ்டான்ஸ் வேறு இருக்கு. ஐயோ அது செம்மையாக இருக்குமே. நல்லா பார்த்தீங்கன்னா இப்படின்னு வருமா, டன் 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 அப்படின்னு ஒரு சவுண்டு. அது சித்தாரா என்னதுன்னு எனக்கு தெரில, சித்தார் மாதிரி எனக்கு கேட்டுச்சு. அப்படின்னு வரும்போது ஹெவன், உண்மையிலே ஹெவன் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது, பட் இருந்தால் அது இப்படி தான் இருக்கும்.
கண்ணை கட்டி விட்டால் கூட பட்டாம்பூச்சி பூவை தேடும், மழை என்றால் மண்ணைத்தானே வந்து சேரும் அப்படின்னும் போது ட்ரன் டன் டன் ட்ரன் டன் டன் ட்ரன் டன் டன் கண்ணை கட்டி விட்டால் கூட பட்டாம்பூச்சி பூவை தேடும், மழை என்றால் மண்ணைத்தானே வந்து சேரும். எந்த பக்கம் நிற்கின்றாயோ அந்த பக்கம் கண்கள் போகும், முன்னும் பின்னும் நீ நடந்தால் ஊஞ்சலாடும் சுழலும் மயில் நீ. ஓஹோ உன் தோகை என் தோளில் ஹா ஹா சுகமாய் புரளும், பார்த்தேன் என் வாழ்நாளில். என்னங்க நான் சொல்கிறது, நான் என்ன சொல்ல முடியும் என்னால்? கண்ணை கட்டி விட்டால் கூட பட்டாம்பூச்சி பூவை தேடும். ஆஹா ஆஹா, பட்டாம்பூச்சி கண்ணை கட்டினா கூட பூவை தாங்க தேடும் போயிட்டு. மழை ஏற்றால் மண்ணைத்தானே வந்து சேரும். ஐயோ ஐயோ, அது அப்படி தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பாஸ் நடுவில் ஒன்று விடுறாரு, டன் 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 அப்படின்னு ஒரு கிட்டாரில் ஒன்று பண்ணுறாரு. அதுக்கப்புறம் டன் 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 ஒரு ட்ரம்ஸில் முடிச்சுட்டு திரும்பி கண்டினியூ பண்ணுறாரு அதையே. நான் கண்டுக்கவே இல்லை. நீங்கள் ஒரு 10,000 வாட்டி கூட திரும்பி அதை கண்ணை கட்டி விட்டால் கூட கார்த்திக் பாடிக்கிட்டே இருந்தால் நான் கேட்டுகிட்டே இருப்பேன் உட்காந்து, எவ்வளோ நேரம் நான் கேட்பேன் நான். ஸோ அதனால் திரும்பி வர்றது, கண்ணை கட்டி விட்டால் கூட பட்டாம்பூச்சி பூவை தேடும், மழை என்றால் மண்ணைத்தானே வந்து சேரும். அதுக்கப்புறம் எந்த பக்கம் நிற்கின்றாயோ அந்த பக்கம் கண்கள் போகும், முன்னும் பின்னும் நீ நடந்தால் ஊஞ்சல் ஆடும்ன்றாங்க. என்னங்க சொல்கிறீங்க? சே, ஊஞ்சல் ஆகும்ன்றாங்க. ஐயோ. சுழலும் மயில் நீ, ஓஹோ உன் தோகை என் தோளில். பின்னாடி அந்த ஹார்மோனி ஒன்று பண்ணுறாரு பாருங்க ஹாரிஸு. எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. சுகமாய் சுழலும் பார்த்தேன் என் வாழ்நாளில். அதில் வேறு அஜித் த்ரிஷாவை லாஸ்ட்டில் பார்ப்பார், பார்த்தேன் என் வாழ்நாளில். அதில் வீடியோ வேறு ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த வீடியோ. சே, அதுக்கப்புறம் தான் திரும்பி அந்த மழை வர போகுதே தரா அப்படின்னு அந்த தர இருக்கே, அந்த தர செம்மையாக இருக்கும். மழை வர போகுதே தரா, துளிகளும் தூருதே நனையாமல் என்ன செய்வேன் ஏஹே அப்படின்னு ஒரு மழை வர மூடுதே தரா, மதுரமும் மூறுதே தொலையாமல் எங்கே போவேன், ஓஹோ புகை போல வெண் பஞ்சாய். அது போயிட்டே இருக்குங்க அந்த பாட்டு முடியவே வேணாம், போயிட்டே இருக்கட்டுமே அப்படின்ற மாதிரி இருக்கும். சே, அதுக்கப்புறம் வந்து ரத தெய்ததே டட்டம் ரத தெய்ததே அப்படின்னு சொல்லிட்டு வேறு லாஸ்ட்டில் வரும். அது வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க. நீங்கள் வீடியோ வேணான்ற நான் பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வெறும் ஹாரிஸ் பாட்டெலாம் உட்காந்து கேட்டுக்கிட்டே இருங்க ஜாலியாக. எதுக்கு வீடியோலாம்? சார் என்னால் முடியல, ரொம்ப உணர்ச்சி வசப்படுறேன், ரொம்ப உணர்ச்சி வசப்படுறேன். சே, முதல்ல உணர்ச்சி வசத்தை கட்டுப்படுத்தணும். சரி, ஓகே. அதான் வந்து மழை வரப்போகுது, ரொம்ப நேரம் பேசிட்டேன் போல். மழை வரப்போகுது, என்னால் பூரிப்படைஞ்சிட்டேன் நான். என்னடா இது பாட்டு அப்படின்ற மாதிரி. சரி, ஓகே. இப்போ நம்ம நடுவில் வேறு யாராவது ஒருத்தர் பாட்டை எடுத்து பேசிட்டு அப்புறம் ஹாரிஸ்ட்டை வருவோம். என்னால் முடியல, நான் ரொம்ப காதல் வயப்பட்டுட்டேன் ஹாரிஸ்கிட்ட. அதனால் நம்ம வேறு பேசுவோம், அடுத்த பாட்டு பேசுவோம். ஐயோ 3 பாட்டு தான் பேசியிருக்கேனா, எவ்வளோ நேரம் ஆச்சுன்னே தெரியலையே. சரி, ஓகே, சரி பண்ணுறது தானே. சரி, ஓகே, நம்ம இப்போ அடுத்த பாட்டு பற்றி பேசுவோம். இப்போ தான் வேறு ப்ளேலிஸ்ட்டை பார்த்தேன், இன்னும் 2 ஹாரிஸ் பாட்டு இருக்குது. அதை வந்து அப்புறமா பேசலாம். இப்போ பேசினா ரொம்ப பைத்தியம் ஆகிடுவேன் நான். அதனால் நம்ம அதை லேட்டராக வச்சுக்கலாம். யாரும் ப்ளேலிஸ்ட் பார்க்காதீங்க. இந்த வீடியோ முடிச்சிட்டக்கப்புறம் நீங்கள் ப்ளேலிஸ்ட்டை போய் பாருங்கள், சரியா? என்னென்ன பாட்டு வருதுன்னு சர்ப்ரைஸாகவே இருக்கட்டும் உங்களுக்கு. இந்த 2 ஹாரிஸ் பாட்டு இருக்குது. சரி, ஓகே. இப்போ நம்ம அந்த ப்ளேலிஸ்ட்டில் கொஞ்சம் நியூட்ரலாக இருக்க ஒரு பாட்டு வந்து நம்ம போயிடலாம். விச் இஸ் நான் பிழைப்பேனோ ஃப்ரம் என்னை நோக்கி பாயும் தோட்டா. ஸோ என்னை நோக்கி பாயும் தோட்டா ஆல்பமே ரொம்ப பயங்கரமான ஆல்பம். அதில் தர்புகா சிவா வேறு. ஸோ தர்புகா சிவாவை பற்றி நிறைய விஷயங்கள் நான் தனியாகவே வீடியோ போடலான்னு இருக்கேன், அது இருக்கட்டும். ஸோ திரும்பி ஜிவிஎம்மோட ஒரு கொலாப் அப்படின்னும் போது யார் இது தர்புகா சிவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு டவுட் ஒன்று வந்திருக்கும். ஸோ அவர் வந்து மியூசிக் பண்ணியிருப்பார் அதில். எனக்கு அதில் வந்து நான் பிழைப்பேன்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் அடடா நானான்னு ஒரு பாட்டு இருக்கும், அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த பாட்டும் நல்லாயிருக்கும். பட் நான் பிழைப்பேனை வந்து நான் அந்த டைமில் ரொம்ப பயங்கரமாக கேட்டேன். அதுவும் இல்லாமல் அந்த தனுஷ் ஸ்டெப் வேறு ஒன்று வரும் தெரியுமா, அதில்
அந்த வரும்ல, அதில் அந்த ஸ்டெப் சூப்பராக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து அந்த டைமில் பார்த்து பயமாக வியந்துக்கிட்டு இருந்த டைம் அது. ஸோ பார்த்தீங்கன்னா நான் பிழைப்பேனை வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு டயலாக் ஏதோ ஒன்று வரும். அது அந்த பாட்டு ஃபுல்லாக நடுவில் டயலாக் வரும். ஆனால் ஸ்பாட்டிஃபைல கேட்ட டயலாக் இருக்காது, யூடியூப்பில் கேட்ட டயலாக் வரும். ஸ்டார்டிங்கில் வந்து மாமு பொழுது போகலை, பாடம் பிடிக்கலை, கண்ணில் பசுமை காணல, காற்று கூட அடிக்கலை, அந்த காற்று கூட அடிக்கலை, அதுக்கு வந்து கிட்டார் வருது பின்னாடி. அந்த கிட்டார் ஸ்ட்ரிங் சவுண்டு கேட்கும், ஸ்ட்ரிங்ஸ் ஆடுற சவுண்டு கேட்கும் எனக்கு. காற்று கூட அடிக்கலை அப்படின்னு வந்துட்டு, ஒரு தாமரை நீரினில் இல்லாமல் இங்கே ஏன் இருமேகலை பாதங்கள் மண் மீது புண்ணாவதே, ஒரு ஓவியம் காகிதம் கொள்ளாமல் இங்கே ஏன் அதன் ஆயிரம் ஆயிரம் வண்ணங்கள் பெண்ணானதே. ஹூ ஹூ தரர தாரர தரர தாரர அப்படின்னு வருது. ஸோ இதில் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இது இருக்குல்ல, ஒரு தாமரை நீரினில் இல்லாமல் இங்கே, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிட்டார் சவுண்டு கேட்கும். ஒரு தாமரை நீரினில் இல்லாமல் டன் 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 அப்படின்னு கேட்டே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் அது அப்படியே போமா. அப்போ தான் வந்து அந்த நான் பிழைப்பேனோ மூச்சு வாங்குதே, நூறையும் தாண்டி காய்ச்சல் ஏறுதே, ஞாபகம் எல்லாம் பாவையாகுதே, நாடகம் போலே நாட்கள் போகுதே ஆயிரம் அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே போகும். அதில் நிறைய வோக்கல்ஸ் வந்து உள்ளே இருக்கும். திருத்தா அப்படின்னு சொல்லிட்டுலாம் வரும் நடுவில். அதுக்கப்புறம் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வஸ், காலை விழிப்பு வந்ததும் கண்ணில் அவள் முகம் என்னை புதிய ஒருவனாய் செய்யும் செய்யும் அறிமுகம், இது நாள் வரை இல்லாத பூந்தோட்டம், திடுதிப்பென எங்கெங்கும் ஏன் வந்தது, உன்னை பார்ப்பது நிச்சயம் என்றான அன்றாடம், என்னை சில்லிட வைத்திடும் பூகம்பம் தான் தந்தது. ஹூ அது வருமா நல்லா பார்த்தீங்கன்னா இங்கே பாட்டு முடிகிற மாதிரி போயிடும், ஆக்சுவலாக முடிகிற மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் அங்கே ஒன்று பண்ணியிருப்பார் தர்புக சிவா, வெண்ணிலா தூரத்து பார்வைகள் போதாதே, அதை என்னிடம் வா என்று சொன்னாலும் வாராதே, 4-5 வார்த்தைகள் நான் சேர்க்கிறேன், வைரக்கல் போல ஒவ்வொன்றும் நான் கோர்க்கிறேன், வேறேதும் பேசாமல் தீராதினி உடையும் பணி அப்படின்னு வர்றார். ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா ஜிவிஎம் எப்படி எல்லா மியூசிக் டைரக்டர் இருந்தும் சூப்பராக வந்து மியூசிக் வாங்குறாருன்னே தெரில. ஆக்சுவலாக அவர் கொலாபரேஷன் ஹாரிஸோட ரொம்ப பயங்கரமாக இருக்கும். இருந்தாலும் த கோட்டட் விடிவி வந்து ஏஆர் ரஹ்மான், அது வந்து துளி கூட ஹாரிஸ் அங்கே மிஸ் ஆனார்ன்ற ஒரு ஃபீலே இல்லாமல் பக்காவாக பண்ணியிருப்பார் ஏஆர் ரஹ்மான். பயங்கரமான மியூசிக் அது. ஸோ எப்படி மியூசிக் வாங்குறாருன்னே தெரில. ஏன்னா ஹாரிஸ் கூட பண்ணிட்டாரு, ரஹ்மான், இளையராஜா, தர்புக சிவா எல்லார்கிட்டருந்துமே வந்து சூப்பராக வந்து மியூசிக் வாங்குறாரு, சூப்பராக பண்ணுறாரு. ஸோ பார்த்தீங்கன்னா இதுலேயே என்ன நோக்கி பயணம் தொட்டாலே எல்லா பாட்டுமே சூப்பராக இருக்கும், எல்லா பாட்டுமே செம்மையாக வாங்கியிருக்காரு அவர் கேட்டு. அவரோட மியூசிக் டேஸ்ட் வந்து ரொம்ப பயங்கரம். அவர் இன்டர்வியூவில் என்ன சொல்கிறாருன்னா, அவர் அந்த பாட்டை வந்து ஒரு 2 hours 3 hours உட்காந்து டிஸ்கிரைப் பண்ணுவாராம். இதான் சுச்சுவேஷன், இப்படி தான் வரணும்னு சொல்லி டிஸ்கிரைப் பண்ணி தான் வாங்குறாராம் பாட்டை. ஸோ அந்தளவுக்கு டைம் ஒதுக்குறாரு அவர். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா தர்புக சிவாவுக்கு அந்த மாதிரி ஒரு கெப்பாசிட்டி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதுலேருந்து வெளியே எடுத்துகிட்டு வந்தது வந்து ஜிவிஎம். ஸோ பயங்கரமாக இருக்கும் அந்த நான் பிழைப்பேன பாட்டு. ஏன்னா முடிகிற மாதிரி போயிட்டு வெண்ணிலா அப்படின்னு அங்கே ஸ்டார்ட் ஆகும் பாட்டு. அது செம்மையாக இருக்கும் கேட்குறதுக்கு. தூரத்து பார்வைகள் போதாதே, அதை என்னிடம் வா என்று சொன்னாலும் வாராதே. இதில் வேறு தனுஷ் பார்க்கறதுக்கு சூப்பராக இருப்பார், செம்மையாக காட்டியிருப்பார் ஜிவிஎம்.
அதோட பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து தாய் ஓ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வோக்கல்ஸ்லாம் ஒன்று போகும், ஒரு மாதிரி ஜாஸ் மாதிரி இருக்கும் அது கேட்குறதுக்கு. ஸோ இது வந்து ஒரு செம பாட்டு. இது அந்த ரிலீஸ் ஆன டைம்லாம் நான் போட்டு டேஸ்ட்டேன் அந்த பாட்டை. ஏன்னா எனக்கு எல்லாருமே மறுவார்த்தை பேசாதே விசிறி பின்னாடி ஓடிக்கிட்டு இருந்த டைமில் நான் பிழைப்பேனும் சைடு ஓடி இந்த சைடு கேட்க ஆரம்பிச்சிட்டேன். அது இல்லாமல் இதில் அடடா நானா சூப்பராக இருக்கும், ஹே நிஜமேவும் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். இதில் ஆக்சுவலாக எல்லா பாட்டுமே சூப்பராக இருக்கும், படம் மட்டும்தான் கொஞ்சம் சரி ஓகே எதுக்கு நம்ம அதை பற்றி பேசிட்டு. அதனால் இருந்தாலும் அந்த படத்தை நான் 4 வாட்டி ஏதோ பார்த்தேன், தெரில ஏதோ பார்த்துட்டேன். ஆனால் பாட்டு எல்லாமே வந்து ரொம்ப பயங்கரமான பாட்டு, செம்ம பாட்டு. அதான் சொல்கிறேனே, அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது நான் ரொம்ப லேட்டாக தான் ரிலீஸ் ஆச்சுல அது. அந்த மறுவார்த்தை பேசாதே தான் அந்த படத்தை வந்து அந்த ஹூக்லேயே வச்சுக்கிட்டு இருந்தது அப்படியே. ஸோ அந்தளவுக்கு ஒரு பொட்டன்ஷியல் உள்ள அந்த பாட்டு தான் அந்த ஆல்பம். ஸோ அதில் நான் பிழைப்பேன் வந்து எனக்கு பர்ஃபெக்டாக அந்த காதல் திருவிழா வைபில் இருந்துச்சு. ஒரு மாதிரி இதுவுமே லைட்டாக அந்த ஹாரிஸ் ரிசம்பிளன்ஸ் இருக்கும் இதில் கொஞ்சம் கொஞ்சம். அவர் கேட்டு வாங்கினது அப்படியா இல்லை போட்டது அப்படியா எனக்கு தெரில, பட் நிறைய அந்த ஹாரிஸ் ரிசம்பிளன்ஸ் இருக்கும். சூப்பராக இருக்கும் இந்த பாட்டு நான் பிழைப்பேனும். ஸோ அந்த பிளேலிஸ்ட்டோடு நீங்கள் வரும்போது கேட்குறதுக்கு செம மேட்ரு, சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம இப்போ அடுத்த பாட்டை பற்றி பேசுவோம். ஸோ இந்த பிளேலிஸ்ட்டில் நான் அடுத்து வந்து சொல் 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 அன்பே நீ சொல், ஜிவி பிரகாஷ் மியூசிக்கில் வந்த ஒரு பாட்டு. இந்த பாட்டு ஆக்சுவலாக படத்தில் வரல, அதனால் இந்த பாட்டு பர்ஃபெக்டாக அந்த திருவிழா வைப்பில் இருக்கும். ஆனால் இது நிறைய பேர் வந்து அந்தளவுக்கு கேட்டிருக்க மாட்டாங்க. எல்லாருக்குமே அந்த சொல் 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 அன்பே நீ சொல் அந்த லைன் தான் தெரியும். பட் இது உள்ளே வந்து நிறைய இருக்குது இந்த பாட்டு. இது ஒரு 5 minutes சாங்கு, சூப்பர் பாட்டு இது வந்து ஃபுல்லாக கேட்டு பாருங்கள், ரொம்ப செம்மையாக இருக்கும். ரொம்ப ஒரு நல்ல ஒரு பாட்டு. அது விஷுவலைஸ் பண்ணாததுனால அதை அப்படியே மறந்துட்டாங்க எல்லோரும். பட் இது வந்து ரொம்ப சூப்பரான பாட்டு. ஸ்டார்டிங்லேயே மியூசிக் இருக்காது, எடுத்துனே இது ஸ்டார்ட் ஆகிடும். சொல் 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 அன்பே நீ சொல், நில் 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 போகாதே நில் அப்படி சொல்லிட்டு சொல் 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 சொல்லாமல் சொல், சொல்வதெல்லாம் கண்ணாலே சொல் அப்படின்னு வரும், அப்படின்ற ஒரு சவுண்ட்லாம் வரும். அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு மஞ்சள் மேகம் வந்து நெஞ்சல் மோதியதும் காதல் சாரல் என்னை தாக்க, அந்தி மாலை சூரியனும் மேற்கில் வந்து நின்று உன்னை என்னை ஒன்று சேர்க்க. இது வரைக்கும் மியூசிக் அந்தளவுக்கு பெருசாக இருக்காது. பட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னவோ தோன்றுதே என் பெண்ணே உன்னெருக்கம் வேண்டுதே கண்ணே கண்ணே சொல் 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 அன்பே நீ சொல், நெல் நில் நில் போகாதே நில் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதில் நல்லா பார்த்தீங்கன்னா நடுவில் ஃபஸ்ட்டு இன்ட்ரலூட் ஒன்று வரும், அது ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் எனக்கு பிடிச்சவங்க செகண்ட் இன்ட்ரலூட் தான். செகண்ட் இன்ட்ரலூட் வந்து செம்மையாக இருக்கும். ஃபஸ்ட் இன்ட்ரலூட் வந்து அப்படின்னு சொல்லிட்டு வரும். நம்ம அதுக்கப்புறம் பாட்டு ரொம்ப ஸ்பீடாக பயங்கரமாக பெருசாக போகுதுன்னு நினச்சா அப்படி போகாது. கனவுகள் கேட்குது நீ வர, கை விரல் கேட்குது நீ தொட அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக பாடியிருப்பாங்க. ஏன்னா நம்மளுக்கு அந்த பீட் ரொம்ப ஸ்பீடாக போயிட்டே இருக்கும், ஆனால் பாட்டோட அந்த மெலோடி இருக்குல்ல அது ஸ்பீடே ஆகாது, அது ஸ்லோவாக பொறுமையாக அது பாட்டு அப்படியே ஸ்லோவாக அப்படியே போயிட்டுருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யாரும் என்னை பார்க்கும் ஒரு நேரம் தோன்றிட நீயே எதிர்பார்த்து எல்லாம் தோன்று ஏதோ ஒரு லிரிக்ஸ் ஒன்று வரும். அதுக்கப்புறம் வந்து என் நேரம் இங்கு அவசரமாக மாறி போனதே, என் செய்கை இன்று ரகசியமாக என்னை ஆளுதே, இலைகளில் பனித்துளி விழுவதும் வெயில் வந்து அதன் மேலே விழுவதும் இயற்கையில் நடக்கிற ரகசியம் அன்பே அன்பே அப்படின்னு வரும். ஸோ இந்த நடுவில் இருக்க போர்ஷன்லாம் வந்து கேட்கலன்னா கேளுங்க. சொல் 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 வந்து ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு கம்போஷன். ஆனால் அது விஷுவலாக வராததுனால வெறும் அந்த ஸ்டார்டிங் மட்டும் கேட்டுட்டு நிறைய பேர் விட்டுறீங்க. பட் நடுவில் இருக்கிற அந்த லைன்ஸும் சரி மியூசிக் சரி ரொம்ப பயங்கரமாக இருக்கும். எஸ்பெஷலி செகண்ட் இன்டர்லூட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுவரை அந்த 5 minutes 40 seconds கிட்ட வர சாங்க எனக்கு அதனால் பெரிய பாட்டுனாலே ரொம்ப பிடிக்கும். ஸோ இது அந்த ஸ்பீடான ஒரு ஃபீலும் இருக்குது, அதோடு சேர்த்து ஜிவி பிரகாஷ் பண்ண அந்த மியூசிக் மேஜிக்கும் இருக்குது. ஸோ அதனால் ரெண்டும் கலந்து வந்ததுனால இது ஒரு பயங்கரமான ஒரு பாட்டாக வந்து வெளியே வந்திருக்கும். ஸோ அதனால் இது அந்த பிளேலிஸ்ட்டில் சேர்க்கறதுக்கு வந்து ஒரு தகுதியான ஒரு பாட்டு. அதனால் வந்து இந்த பாட்டை நான் சேர்த்துருக்கேன். ஸோ கேளுங்க, இந்த பாட்டு ஃபுல்லாக கேளுங்க, நல்லாயிருக்கும். நம்ம இப்போ அடுத்த பாட்டை பற்றி பேசுவோம். ஸோ அடுத்து இந்த லிஸ்ட்டில் நான் வச்சுருக்க பாட்டு வந்து பார்த்திங்கன்னா
ஒரு பயங்கரமான கிட்டார் யூஸ் பண்ணியிருக்க ஒரு பாட்டு, எலக்ட்ரிக் கிட்டார். ஓகே, இது கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் அந்த இது காதல் அரை ஒன்று விழுந்துச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார்டிங்கில் தான் அப்படின்னு வந்துட்டு சாண்ட்ரால்டன் பாட ஸ்டார்ட் பண்ணுவார். கட்டிக்கிட்டு மனசு தானாக வெடிக்க, மொட்டை வெயில் கூட குளிராக அடிக்க, உச்சந்தலை ஏறி உசுரோட உழுக்க, பச்சையில என்ன அவ பற்ற வச்சு எரிக்க அப்படின்னும் போது பின்னாடி அந்த கிட்டார் ஓடிக்கிட்டே இருக்கும். அது ரொம்ப செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் வேறு இதில் சக்தி ஸ்ரீ கோபால் நேரம் படிப்பாங்க. உள்ளுக்குள்ளானால சேர்ந்தேன் குடிச்சான், கட்டுக்கிட்ட ஆசை நூறாக விதைச்சான், கத்தி மோன கண்ணை வச்சு கண்டபடி கிழிச்சான், கண்ணு ரெண்டு உருத்தி கட்டி புட்டா ஒருத்தி, கண்ணு ரெண்டு உருட்டி கட்டி. இந்த ரெண்டு இது வந்து கண்ணு ரெண்டு உருட்டி கட்டி புட்டா ஒருத்தி. இதுக்கு வந்து மியூசிக்கே இருக்காது, சைலண்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் தான் காதல் அற ஒன்று விழுந்துச்சு, தானா மனசுதான் செவந்துச்சு. இந்த பாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாஸோ ஒரு பிரேக்கோ எதுவுமே இருக்காது. போட்டிங்கன்னா ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த பாட்டு, அந்த மாதிரி இருக்கும். திரும்பி வந்து அந்த கட்டுக்கிட்டு மனசு தானாக வெடிக்க, முட்டை வெயில் கூட குளிராக அடிக்க, உச்சந்தலை ஏறி உசுரோட உருக்க, பச்சையில் என்ன பற்ற வச்சு எரிக்க. ஐயோ, அந்த பாட்டு வந்து அதான் சொல்கிறேனே, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த பாட்டு. அதுக்கப்புறம் அந்த இதே டியூன் தான். நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன்ல, அதை தான் ஒரு பாட்டிலே ஃபாலோ பண்ணியிருக்காரு. கிட்டு கிட்டு மனசு தானாக வேடிக்கை, இதே தான் அந்த கிட்டார் டியூனும் வரும். ஸோ இதே இதை வச்சு திரும்பி வேறு லிரிக்ஸ் எழுதிச்சிருப்பாங்க. வேகமாக எனது காதலின் வலிகள் கூடும், சித்திரமா சிரிச்சான் சிக்க வச்சு செதச்சான், சித்திரமா சிரிச்சான் சிக்க வச்சு செதச்சான், காதல் அற ஒன்று விழுந்துச்சு, தானா மனசுதான் செவந்துச்சு. இது ஆக்சுவலாக வந்து என்ன சர்ப்ரைஸ்னால், முன்னாடியே நான் சொல்லியிருப்பேன், சாண்ட்ரால்டன் இதை பாடினது தான் வந்து செம்ம மேட்ரு. ஏன்னா சூப்பராக செட் ஆகிருக்கும் ஒரு வாய்ஸுக்கு, ரேப் மாதிரி இருக்கும். காதல் அற ஒன்று விழுந்துச்சு, ஆனால் அது ரேப் கிடையாது. அது ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு அந்த ஃபாஸ்ட் பீட்டில் இருக்குது பாட்டு, ஆனால் ஒரு மெலோடி, அது ஒரு மெலோடி மாதிரி தான். ஆனால் அது ஒரு மாதிரி ராக்கிங்காக செம்மையாக இருக்கும். அதுக்கு வந்து சாண்ட்ரால்டனோட வாய்ஸ் உள்ளே உக்காந்தது தான் வந்து செம்ம மேட்ரு. ஒரு மாதிரி செம்மையாக சூட்டாக இருக்கும் அவருக்கு அந்த வாய்ஸு. அவர் சொல்லவே ஆனால் அவர் பாடுறது சொல்லவே ஆனால் அவர் எல்லாம் நம்ம இந்த நாங்காட்டாரா வாழ்ந்துட்டேன் எனதசை பார்த்து வழி மாற்று அப்படி தான் கேட்டிருப்போம். அவர் வந்து கட்டுக்கிட்டு மனசு தானாக வெடிக்க அப்படின்னு ஒரு பாட்டு பாடுறது சூப்பராக இருக்கும். திரும்பி அவர் அந்த மாதிரி நிறைய பாடல்கள் பாடினா நல்லாயிருக்கும். ஒரு ஃபுல்லாக இந்த ஃபோக்கு இல்லை சைலண்ட்டு அந்த மாதிரி போயிடுறாரு, எழுதா கதையோ அப்படி போயிடுறாரு. பட் இந்த மாதிரி ராக்கிங்காக பண்ணால் சூப்பராக இருக்குது கேட்குறதுக்கு. அதுவும் சக்தி ஸ்ரீ கோபாலனோட பாடும்போது அவங்க வாய்ஸ் சொல்லவா வேணும். இதில் அவருக்கு அந்த வீடியோவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் சின்ன வயசில் வந்து இந்த பாட்டை கேட்டுக்கிட்டே இருப்பேன் திரும்பி. அந்த வீடியோ எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த கன்லாம் வர்றது, அப்புறம் வந்து அந்த ஃபாரஸ்ட்டில் பைக் ஓடிட்டு போகிறது சூப்பராக இருக்கும். ஸோ செம்மையான ஒரு பாட்டு. இதுவுமே வந்து ரொம்ப ராக்கிங்கான ஒரு பாட்டுன்றதுனால நான் இதை இந்த ப்ளேலிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ இது பாட்டு பற்றி நிறைய பேருக்கு தெரியும். அதனால் அது இல்லாமல் ரொம்ப கொஞ்சம் சின்ன பாட்டு தான், அதனால் நான் டக்குன்னு வந்து பேசிடுறேன். நான் வர பாட்டெலாம் வந்து டக்குன்னு பேச ஆரம்பிச்சிட்டேன், அது ஏன்னு தெரில. ஸோ அதனால் ஸ்டார்டிங்கில் நிறைய பேசுனதுனால இப்போ என்ன பேசுறதுனே தெரிய மாட்டேங்குது. ஓகே, ஸோ அதுதான் வந்து காதல் அற ஒன்று விழுந்துச்சு. இப்போ நம்ம அடுத்த பாட்டு என்ன பார்க்க போகிறோன்னா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக நான் இந்த பில்டப் கொடுத்தேன்னா, நெக்ஸ்ட் சாங் இஸ் ஃப்ரம் விஜய் ஆண்டனி. ஸோ இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு விஜய் ஆண்டனி பாட்டு கூட நான் பேசலான்னு நினைக்கிறேன். ரொம்ப அவமானமாக இருக்குது எனக்கு அதை கேட்குறதுக்கு. அதனாலே உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்க பாட்டு தான் உசுமல் அரசே ஃப்ரம் உத்தமபுத்திரன். ஸோ தலைவனே வந்து இந்த பாட்டை பாடியிருப்பார். ஐயோ என்ன மாதிரி இருக்கும் தெரியுமா, ஸ்டார்டிங்கில் அந்த டொம்மா அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்கும், பேஸ் அப்படி அடிக்கும், டொம்பு அப்படின்னு சொல்லும்போது வாட்ஸ் வித் த MC கத்தடி மக்கடி பி ஆரம்பிச்சிடும் பாட்டு அப்படியே. உசுமல்லரசே 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 யோ யோ உசுமல்லரசே 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 யோ யோ அப்படின்னு வரும்போது டடன் டடன் வாட்ஸ் வித் த MC டடன் அப்படின்னு
சொல்லிட்டு ஒரு சவுண்டு கேட்கும். கத்தட்டி மக்கட்டி. இப்போ இது ஆக்சுவலாக விஜய் ஆண்டி தான் லிரிக்ஸே எழுதுனாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செதுக்கி எடுத்த சிலை எப்போல் குலுக்கி தலைக்கி நிற்கிறிய வளைஞ்ச நிலஞ்சி குழஞ்சி தான் வயசில் தீய வைக்கிறிய. அது ஒரு கான்ஸ்டண்ட்டான ஒரு பீட்டு டன் 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 டன்னு ஓடிட்டே இருக்கும். கண்டுபிடி என்ன கண்டுபிடி மச்சங்கள் எத்தனை கண்டுபிடி விட்டுப்பிடி என்ன விட்டுப்பிடி அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதுக்கப்புறம் வந்து கரண்டு நிற்கிறானுக்கு நீ அணைய திறக்க உதவு டக்குன்னு எண்ணெய தள்ளுவு வா டக்குன்னு 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 டக்குன்னு. ஐயோ அந்த செம்ம பாட்டுங்க. அது சின்ன பீட்டு தெரியுமா அது. தேன் பிடிச்ச நிலவு என்ன விடிய விடிய தழுவு திறந்திருக்குது கதவு வா டக்குன்னு 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 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஐயோ செம்ம பீட் அது. அதுக்கப்புறம் திரும்பி அந்த உசுமல்லரசை இசுமல்லரசை உசுமல்லரசை யோயோ உசுமல்லரசை இசுமல்லரசை உசுமல்லரசை யோயோ ட்ரடான் ட்ரடான். அப்புறம் திரும்பி இந்த வாட்ஸ் வித் MC. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டார் சோலோ ஒன்று வரும். அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும். எப்பா அதுக்கப்புறம் வந்து காய்ச்சி நிற்கும் கோழி பற்ற வச்ச வெடி என்ன கட்டி புடி நீ எப்படி எழுதியிருக்காரு பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் இவர் வந்து என் செல்ல குட்டி வா முத்தத்தை கொட்டி வா நச்சுக்கு 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 அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாடுவார். அதுக்கு அவங்க ஒன்று பாடுவாங்க வேறு மாதிரி. அது வந்து பியூர் வைபு இந்த பாட்டு. அதாவது ஸ்டார்ட் ஆகுதுல்ல எண்டு வரைக்கும் பாட்டு டவுனே ஆகாது, போய்கிட்டே இருக்கும். திறந்து நிற்கிற அழகு நீ அன்னைய திறக்க உதவு அப்படின்னு சொல்லிட்டு அது அது போயிட்டே இருக்கும் அந்த பீட்டு. என்ன பீட் அது அப்பா செமையாக பண்ணியிருப்பார் அவர் வேறு ரொம்ப என்ஜாய் பண்ணி பாடுவாரா, செமையாக இருக்கும் கேட்குறதுக்கே. அதுக்கப்புறம் நடுவில் வேறு அந்த ஃபீமேல் வாய்ஸ் வரும் அப்படின்னு போவோம். அதுக்கப்புறம் குத்தடி குத்தடி குனிஞ்சி ஆடு சத்தி ரத்த கலப்பு நெருப்பு தமிழை யாரு நான் உத்தம புத்திரன் பாரு அப்படின்னு ஒரு ரேப் வேறு வரும். அதுக்கப்புறம் அவர் வந்து இது பாடுவார் மீச துடிக்குது ஆசை வெடிக்குது ஏதோ நடக்குது டி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இவங்க ஒன்று பாடுவாங்க. அதுக்கப்புறம் அவர் பாடுற அப்படி மாறி மாறி போயிட்டே இருக்கும். அது ஒரு மாதிரி செம்மையாக இருக்கும். அது வந்து அந்த வைப் வந்து பியூராக விஜய் ஆண்டனி கிட்டேருந்து மட்டும்தான் வந்து வரும். ஸோ நிறைய விஜய் ஆண்டனி பற்றி நான் பேசியே ஆகணும். ஸோ அதுக்கு நிறைய விஷயங்கள் நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் இருக்காங்க பேசுகிறதுக்கு, நிறைய பேசணும், நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் விஜய் ஆண்டனி கான்சர்ட் போயிருக்கும் போது உசமலரசி அங்கே கேட்டேன். சூப்பராக இருந்துச்சு, கேட்குறதுக்கு செம்மையாக இருந்துச்சு. பட் அந்த 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 ஸ்டார்டிங் அந்த சவுண்ட் இருக்குதுல்ல அது வந்து வேறு மாதிரி. அவர் ஸ்டார்டிங்லேருந்தே ஆரம்பிச்சிடுறாரு வைபை. அது ஸ்டார்ட் பண்ணி அது கடைசி போகிற வரைக்கும் டவுனே ஆகாமல் எந்த அளவுக்கு பார்த்துக்க முடியுமோ அப்படி டவுனே ஆகாமல் பார்த்துக்கிட்டு அப்படி கொண்டு போகிறாரு அந்த பாட்டை. ஸோ அது வந்து பயங்கரமான ஒரு எனர்ஜி உள்ள ஒரு மனிதன் தான் வந்து விஜய் ஆண்டனி. ஸோ அதனால் நான் உசமலரசை இந்த பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லாயிருக்கும், கேட்கறதுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இன்னும் எத்தனை பாட்டு இருக்குன்னே தெரியலையே, நிறைய பாட்டு இருக்குது போல். ரொம்ப நேரம் பேசுகிற மாதிரி இருக்குது இந்த வீடியோ, என்னன்னு தெரில, எவ்வளோ நேரம் வருதுன்னு தெரில. சரி இப்போ நம்ம அடுத்த பாட்டு பற்றி பேசுவோம். சரி ஓகே, நான் இப்போ ஒரு பயங்கரமான ரிஸ்க் எடுக்கலான்னு இருக்கேன். நடுவில் இப்போ ஒரு ஹாரிஸ் பாட்டு பற்றி பேசிடலான்னு இருக்கேன். கிடக்கிறேன்னு பேசிட்டு போயிடலான்னு இருக்கேன். ஆனால் வந்து பண்ண முடியாது. ஸோ இந்த பாட்டு வேறு பண்ணவே முடியாது, வாய்ப்பே இல்லை. இது வந்து என்ன பாட்டுனா கருகரு விழிகளால் ஃப்ரம் பச்சைக்கிளி முத்துச்சரம். இருங்க எனக்கும் அந்த ஃபீலிங் தான் இருக்குது. ஏன்னா அடியே கொள்ளுதே இதுக்கே நான் அவ்வளோ பேசிட்டேன். கருகரு விழிகளாளுக்கெல்லாம் நான் வந்து என்ன பேசுகிறது எப்படி ஆரம்பிக்கிறதுனே தெரில. பாட்டு அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது. கருகரு விழிகளால் ஒரு கண்மை என்னை கடத்துதே, ததும்பிட ததும்பிட சிறு அமுதம் என்னை குடிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஈரவினில் உறங்கையில் என் தூக்கம் என்னை எழுப்புது, எழுந்தின நினைக்கையில் ஒரு மின்னல் வந்து சாய்க்க நீ ஒரு மல்லிச்சரவே நீ இலை சிந்தும் மரமே என் புதுவெள்ளி கூடவே உன்னை தேடும் கண்கள் ஏன் நீ தங்கச் சிலையா வெள்ளை நுரை பொங்கும் மழையா அன்பால் மது பின்னும் வளையா உன்னை தேடும் கண்கள் அப்படின்னு வருது. ஒரு சிங்கர் இருந்தாலே பயங்கரமாக இருக்குது. வெறும் கார்த்திக்கே போதும். இதில் கார்த்திக்கு, கிறிஷ், நரேஷ் ஐயர் 3 பேரும் பாடியிருப்பாங்க. மனிதன் வந்து என்ன ஆகிறது இந்த பாட்டு ஒரு மனிதன் கேட்டால் என்ன ஆவான்னு நம்ம யோசிச்சு பாருங்கள்.
ஒரு மின்னல் வந்து சாய்க்க அப்படின்னு வரும்போது அந்த அந்த நீ அப்படின்னு கேட்கும்போது பின்னாடி ஒரு ட்ரம்ஸா என்னன்னு தெரில, அது நீ அப்படின்னு வரும்போது ஒரு ஒரு தண்டர் சவுண்டு கேட்கும். ஒரு மல்லிச்சரமே நீ இலை சிந்தும் மரவே என் புது வெள்ளி கூடவே உன்னை தேடும் கண்கள் ஏன் ராக்கிங் அப்படி ஸ்டார்ட் ஆகுதா. வெள்ளை நுரை பொங்கும் அன்பால் மத பின்னும் வளையா உன்னை தேடும் கண்கள். அங்கே வந்து மியூசிக்கே இல்லை, டடடன் 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 அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அப்போ பாட்டு ஸ்டார்ட் ஆகுது. புது புது வரிகளால் என் கவிதைத்தாலும் நிறையுதே, கனவுகள் கனவுகள் வந்து கண்கள் தாண்டி வடியுதே. ரெடியாக இருங்க. மறந்திட மறந்திட என் மனமும் கொஞ்சம் எழுது. ரெடியாக இருக்கீங்கல்ல? ஏன்னா நீங்கள் பயங்கரமான ஒரு ஸ்லோப்பில் விழுக போகிறீங்க. மறுபடி மறுபடி உன் முகமே என்னை சூழ, தாமரை இலை நீர் நீதானா, தனி ஒரு அன்றில் நீதானா, புயல் தரும் தென்றல் நீதானா, புதையல் நீதானா. ஏமாத்துறாருங்க, ரொம்ப ஏமாத்துறாருங்க. நான் எப்படி பாட்டு ஆரம்பிச்சது, நான் என்ன எதிர்பார்த்துட்டு உக்காண்ட்ருக்கேன், ஏமாத்துறாருங்க என்ன. சே, ஏன்னா புது புது வரிகளால் என் கவிதைத்தாலும் நிறையுதே, நான் இப்படி வெயிட் பண்ணிருக்கேன், ஏய் நைஸ் அப்படி சொல்லிட்டு புது புது வரிகளால் என் கவிதைத்தாலும் நிறையுதே அப்படியே சந்தோஷமாக இருக்கேன். கனவுகள் கனவுகள் வந்து கண்கள் தாண்டி வடியுதே. இங்கே கூட எனக்கு தெரியல, ஏன்னா பின்னாடி லைட்டாக ஒரு சவுண்டு கேட்குது. மறந்திட மறந்திட அப்படின்னு வரும்போது பின்னாடி வந்து ஒரு சிந்த் மாதிரி ஒரு சவுண்டு. மறந்திட மறந்திட என் மனமும் கொஞ்சம் முயலுதே. ரொம்ப நம்பிக்கிட்டு இருக்கேன் நான். வாவ், சூப்பர் சூப்பர். மறுபடி மறுபடி உன் முகமே என்னை சூழ, தாமரை இலை நீர் நீதானா அப்படின்ட்டாரு. நான் என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரில. நல்லா இப்படி இப்படி ஆடிட்டு இருந்தவன் திடீர்னு இப்படி ஆகிட்டான், அப்படியே சைலண்ட் ஆகிட்டான். அதுக்கப்புறம் அப்படியே பறக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான். தாமரை இலை நீர் நீதானா, தனி ஒரு அன்றல் நீதானா, புயல் தரும் தென்றல் நீதானா, புதையல் நீதானா அப்படின்ட்டாரு. டக்குன்னு திரும்பி ஆரம்பிச்சிட்டாரு. புது புது வரிகளால் என்னங்க ஏமாத்துறீங்க, நல்லா நல்லா அப்படி எடுத்துகிட்டு போய் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன் நான். திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இறக்கிட்டாரு டக்குன்னு, அப்படியே விழுந்துட்டேன் நான் ஸ்லோப்பில். சே, நம்பினேன் ஹாரிஸை நம்பினேன், டக்குன்னு இப்படி என்ன இது பண்ணிட்டேன். ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. ஏடா இது பாட்டு ஆஹாஹா அப்படின்னா அப்படியே பறக்க வச்சிட்டாரு திடீர்னு. நான் வைப் மோட்டில் இப்படி இப்படி இருக்கேன், அருமையாக இருக்கிறது அப்படின்னு. திடீர்னு பார்த்தா வண்டியில் போயிட்டுருக்கேன் நான். வண்டியில் எங்கே போச்சுனே தெரில, நான் அப்படியே வானத்தில் நான் பறக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. இப்போ அதுக்கப்புறம் வந்து ஒரு இன்டர்லோடு வேறு, ஒரு எலக்ட்ரிக் கிட்டாரோட ஒரு இன்டர்லூட், ட்ராடா ட்ராடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு கேட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் என்று இதயம் போகும், மறுநாள் வருமா என்று இரவில் இதயம் சாகும், பேசும் போதே கையில் ஏதோ தேடும், கையின் ரேகை போல கள்ளத்தனம் ஓடும். இங்கே இன்னொரு ட்ராப்பு. இலையில்லா பகலிலே நின்று பெய்யும் மழை மழை, உள்ளுக்குள்ளே ஓச்சு கொட்டி தொடர்ந்திடும் பிழை விழை, புது புது வரிகளால் என் கவிதைத்தாலும் நிறையுதே, கனவுகள் கனவுகள் வந்து கண்கள் தாண்டி. இப்போது ஒரு ட்ராப் ஓகே, ரெண்டாவதாக ட்ராப் பண்ணுறாரு. இல்லை இல்லை இது ஆனால் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை, ஆனால் இது வேறு மாதிரி ஒரு மாதிரி அஃபெக்ட் பண்ணுது நம்மளை. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பாங்னு ஒரு சவுண்ட் கேட்குது. இல்லை இல்லை பகலிலே நின்று பெய்யும் மழை மழை, உள்ளுக்குள்ளே ஓச்சு கொட்டி தொடர்ந்திடும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன மாதிரி பாட்டு தெரியுமா அது? செம பாட்டு. அப்படியே பறக்கலாம், நம்மளே தெரியாமல் நம்ம வந்து பறக்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அந்த மாதிரியான ஒரு, அது பாட்டே இல்லை, அது ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் அப்படின்னு வேணாம் சொல்லலாம். ஸோ கரு விழிகளால் ஏமாற்றிட்டாருங்க ஹாரிஸ். நான் எப்படிலாம் என்னென்னமோ எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். திடீர்னு பார்த்தா அப்படியே
பறக்க விட்டார். இது ஆக்சுவலாக அந்த லாக்டவுன் டைமில் ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி நான் நிறைய வாட்டி கேட்டிருக்கேன் இந்த பாட்டு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு எஸ்பெஷலி அந்த ட்ராப் போர்ஷன் ரொம்ப பிடிக்கும். அதுதான் வந்து கரெக்டாக ட்ரெண்ட் ஆச்சு, அந்த ட்ராப் தான். அது வந்து ரொம்ப பயங்கரமான மேட்ரு. அது 2 ட்ராப் அப்படி இறக்கிட்டார் நம்மளை. அசால்ட்டாக பண்ண மாதிரி இருக்குங்க அந்த பாட்டு. ஆனால் அந்த மனுஷன் வந்து பயங்கரமான ஆள் தான் அவர். அவ்வளோதான், என்ன பண்ணுறது, செம பாட்டு. ஸோ நம்ம இப்போ அடுத்த பாட்டு பற்றி பேசுவோம். சரி, பிளேலிஸ்ட்டுன்னு வந்தாச்சு. பிளேலிஸ்ட்டுன்னு இருக்கும்போது, இவ்வளோ பாடல்கள் இருக்கும்போது, என் தலைவன் யுவன் பாட்டில் நான் எப்படி 2 பாட்டு வச்சுருக்கேன். அதில் முதல் சாங் பூங்காற்றே பூங்காற்றே ஃப்ரம் பையா. எஸ், ஸ்டார்டிங்கில் அந்த மியூசிக் வரும் தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு வரும். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வர அந்த எலக்ட்ரிக் கிட்டார் சவுண்டு வந்து கார் அந்த ஆக்சிலேட்டர் ரெவ் பண்ணால் எப்படி இருக்கும், அந்த உரம் சவுண்டு கொடுப்பாங்களே, அந்த சவுண்டு மாதிரி எனக்கு கேட்கும் ஸ்டார்டிங்கில். ஸோ ஸ்பாட்டு ஓகே, பயங்கரமாக இருக்க போகுது அப்படின்னு பார்த்தா, பூங்காற்றே பூங்காற்றே பூ போலே வந்தாலிவள் அப்படின்றாரு. அது இல்லாமல் லிரிக்ஸ் சொல்லி ஆகணும், நாமுத்துக்குமார் வேறு என்ன நான் சொல்கிறது, போகின்ற வழி எல்லாம் சந்தோஷம் தந்தாலிவள். இது வேறு நீங்கள் பைக் ஓடிட்டு இருக்கும்போது கேட்டால் சூப்பராக இருக்கும். பைக்கு கார்லாம் ஓடிட்டு இருக்கும்போது கேட்டால் செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, என் நெஞ்சோடு வீசும் அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்குது பின்னாடி. இந்த பெண்ணோட பாசம் இவள் கண்ணோடு போக்கும் பலவின் மீன்கள் தேசம். காதல் சொல்ல ஒரு வார்த்தை இல்லை, என் கண்ணுக்குள்ளே கனவே இல்லை. பூங்காற்றே பூங்காற்றே பூ போலே வந்தாலிவள். செமையாக இருக்கு கேட்கறதுக்கு மாதிரி. ஆஹா, சூப்பர். ஏன்னா ஸ்டார்டிங்கில் பொறுமையாக ஆரம்பித்தது, இப்போ லைட்டாக கொஞ்சம் ஸ்பீட் ஆயிடுச்சு. போகின்ற வழி எல்லாம் சந்தோஷம் தந்தாலிவள் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்டர்லூட்னு நினைக்கிறேன். அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்கும். மஞ்சள் வானம் கொஞ்சம் மேகம் கொஞ்சி பேசும் காற்று தொட்டு செல்லுதே, நிறுத்தாமல் சிரிக்கின்றேன், இந்த நிமிடங்கள் புன்னகையை கூட்டிக் கொண்டதே, கண்ணாடி சரி செய்து பின்னாலே உன் கண்ணை பார்க்கின்றேன் பார்க்கின்றேன், பெண்ணே நான் உன் முன்னே ஒரு வார்த்தை பேசாமல் தோற்கின்றேன் தோற்கின்றேன், வழி தெரியா பாதையிலும் அர்த்தங்கள் இன்று புரிகிறதே, வழித்துணையாய் நீ வந்தால் போகும் தூரம் குறைகிறது. இது ஆக்சுவலாக சொல்லி ஆகணும். ஐயோ, ரொம்ப நேரமாக பாடுறேன் நான். ஆமாம், ஐயோ நிறுத்த முடியலையா? இன்டர்லூட்லேருந்து ஃபுல் பாட்டு பாடி வச்சுருக்கேன்ல. ஆமாம், சொல்லவே இல்லை, எதுவுமே சொல்ல பாருங்க. மஞ்சள் வானம் கொஞ்சம் மேகம் கொஞ்சி பேசும் காற்று தொட்டு செல்லுதே. ஓகேவா? நிறுத்தாமல் சிரிக்கின்றேன், இந்த நிமிடங்கள் புன்னகையை கூட்டி கொண்டது. உங்களோட வரதை வந்து நிறுத்தாமல் சிரிச்சுக்கிட்டே இருக்கேன். அந்த நிமிடம் வந்து அப்படியே ஆட் ஆகிட்டே போகுது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, கண்ணாடி சரி செய்து பின்னாலே உன் கண்ணை பார்க்கின்றேன். எவ்வளோ ஒரு அழகான ஒரு கவிதையை சொல்லிட்டாரு பாருங்க அவர். ஒன்றும் இல்லை, கண்ணாடி சரி பண்ணி பின்னாடி இருக்கவங்கள பார்க்குறான், அவ்வளோதான். ஆனால் அது எப்படி ஒரு கவிதையாக ஒரு கண்ணாடி சரி செய்து பின்னாலே உன் கண்ணை பார்க்கின்றேன், பெண்ணே நான் உன் முன்னே ஒரு வார்த்தை பேசாமல் தோற்கின்றேன். அதாவது அது மொழி தெரியா வார்த்தையிலும் தான் நினைக்கிறாமா. மொழி தெரியா வார்த்தையிலும் அர்த்தங்கள் இன்று புரிகிறதே, வழித்துணையாய் நீ வந்தால் போகும் தூரம் குறைகிறது, பூங்காற்று இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாமுத்துக்குமார் சூப்பராக லிரிக்ஸ் எழுதியிருப்பார். யுவன் செமையாக மியூசிக் போட்டிருப்பார். யுவனுக்கு வந்து இப்போ வரைக்கும் அந்த அவர் மியூசிக் போட்டிருக்க சாங்லேயே அதை வீடியோ பண்ண விதம்னு ஒன்று இருக்குல்ல,
அதை வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்க ஒரே பாட்டு பூங்காற்றே பூங்காற்றின்னு இவனே சொல்லுவார். அதாவது அந்த லிரிக்ஸுக்கு ஏற்ற மாதிரியும் அவங்க அழகாக வீடியோ அதை எடுத்திருப்பாங்க, கரெக்டாக எடுத்திருப்பாங்க வீடியோ. கண்ணாடி சரி செய்து பின்னாடி உன்கணி பார்க்கின்றன்ற போது அது வந்து சரி பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த ஜேர்னி ஃபுல்லாகவே வந்து எந்த அளவுக்கு வந்து அழகாக காட்ட முடியுமோ அந்தளவுக்கு அழகாக வந்து அதை ஃபுல்லாக என்ன பாட்டில் என்ன லிரிக்ஸ் சொல்கிறாங்களோ அந்த லிரிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வந்து வீடியோ இருக்கும். அது வந்து யுவனே வந்து சொல்லியிருப்பார், ரொம்ப நல்ல ஒரு இதில் வந்து அந்த வீடியோ வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவனுக்கு சாட்டிஸ்ஃபை ஆன ஒரு வீடியோ சாங் வந்து பூங்காற்றே பூங்காற்றே. ஸோ அதில் செகண்ட் ஸ்டான்ஸாகவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அழகான நதி பார்த்தால் அதன் பெயரினை கேட்க மனம் துடிக்கும், இவள் யாரோ என்ன பேரோ அதை அறிந்திடும் வரையில் ஒரு மயக்கம், ஏதேதோ ஊர் தாண்டி ஏராளம் பேர் தாண்டி போகின்றேன் போகின்றேன், நில்லென்று சொல்கின்ற நெடுஞ்சாலை விளக்காக அணைகின்றேன் திரிகின்றேன். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வழிப்போக்கண் போனாலும் வழியில் காலடி தடம் இருக்கும். எனக்கு இந்த லைன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வாழ்க்கையிலே இந்த நொடி வாசனையோடு நினைவிருக்கும். சே, ஐ மிஸ் நாமுத்தகுமார் ரொம்ப ரொம்ப இப்போ தான் தெரியுது, ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஆமாம், அதாவது பார்த்திங்கன்னா அந்த வாழ்க்கையிலே இந்த நொடி வாசனையோடு நினைவிருக்கும், அந்த அது எப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனே தெரியல. அந்த அந்த ஸ்மெல் முதற்கொண்டு உங்களுக்கு வாசனையோடு நினைவிருக்கும். அது செமையான ஒரு லைன் அது. ஸோ இதில் அந்த செகண்ட் ஸ்டான்ஸை பார்த்தீங்கன்னா, அழகான நதி பார்த்தால் அதன் பெயரினை கேட்க மனம் துடிக்கும், இவள் யாரோ என்ன பேரோ அதை அறிந்திடும் வரையில் ஒரு மயக்கம். ஸோ அது நல்லாயிருக்கும். சரி, அவள் பேர் என்னன்னு தெரியாது, இவ யாருன்னே தெரியாது, ஆனாலும் அதை தெரிஞ்சிக்கிற வரைக்கும் ஒரு மயக்கம் அப்படி சொல்லிட்டு ஒன்று சொல்லியிருப்பார். செமையாக இருக்கும் அது. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து அந்த ஏதேதோ ஊர் தாண்டி ஏராளம் பேர் தாண்டி போகின்றேன், நில் என்று சொல்கின்ற நெடுஞ்சாலை விளக்காக அணைகின்றேன், அதுவும் செமையாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த வழிப்போக்கன் போனாலும் வழியில் காலடி தடம் இருக்கும். வழிப்போக்கன்னு ஒருத்தன் போனான்னா வழியில் காலடி தடம்னு ஒன்று இருக்கும். அதே மாதிரி வாழ்க்கையில் இந்த நொடி, அது முன்னாடி சொல்லிட்டேன். ஸோ பூங்காற்றே பூங்காற்றே ஒரு செமையான ஒரு பாட்டு, சூப்பரான ஒரு பாட்டு. அது இல்லாமல் அதில் லைன்ஸும் சூப்பராக இருக்கும், மியூசிக் செமையாக இருக்கும். மியூசிக் ஆப்வியஸாக நல்லா தான் இருக்கும் யுவன் பண்ணுறதுனால. ஸோ அதனால் செமையாக இருக்கும். அது இந்த ப்ளேலிஸ்ட்டோட கேட்கும்போது சூப்பராக இருக்கும். ஸோ யுவனுக்கு வந்து நான் வச்சுருக்க இன்னொரு பாட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கஞ்சாடை செய்தாலே ஃப்ரம் அஞ்சான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கா அந்த செலிப்ரேஷன் அந்த வைப்பில் இருக்கும் அந்த பாட்டு. அதே மாதிரி இந்த பாட்டு ஸ்டார்டிங்கில் வந்து அப்படின்னு போவோம் ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு கஞ்சாடை செய்தாலே மனப்பஞ்சாகும் தன்னாலே இடைவிடாத அன்பாலே இணைவன் மேகம் செய்தாலே கையில் போகும் மேகம் இவளா மயங்கி பார்க்கேனே உயிர் கூச்சல் போடும் அவள் செய்யும் மாயமோயாதே ஒரு கஞ்சாடை செய்தாலே. இதில் வெறும் மேல் வாய்ஸ் தான் வரும்னு நினைக்கிறேன். ஆமாம், தொடரு போட்ட கதையை போலே இந்த காலை விடுகிறதே உந்தன் கண்கள் பார்க்கத்தானே எனது காலை விடுகிறதே ஆசையெல்லாம் பூட்டி வைத்தேனே சாவி உந்தன் விழிகளிலே அனுமதிக்கும் பார்வை வந்தாலே அள்ளிக்கொள்வேன் நிமிடத்திலே. அதுக்கப்புறம் தான் என்னாலும் வேண்டுமே உன்னோடு கைகள் சேர்த்து போகும் நெடுப்பயணம் காதல் ஒன்றுதான் இறுதி வரை வாழும் வாழ்வை அர்த்தமாக்கும். ஓகே, ஒரு கஞ்சாடை செய்தா அப்படின்னு வரும். அது வந்து ஸ்டார்டிங்லேயே அந்த ராக்கிங்காக ஸ்டார்ட் ஆகிடுமா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நடுவில் ஒரு ஃபீமேல் வாய்ஸ் ஒன்று வரும். அப்படின்னு சொல்லிட்டு வரும்.
அது வந்து அதுவும் சூப்பராக இருக்கும். இது ஆக்சுவலாக சமந்தா வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருப்பாங்க, க்யூட்டாக இருப்பாங்க பார்க்குறதுக்கு. சூர்யா சொல்லவே வேணாம், ஆல்வேஸ் சூர்யா வந்து அழகு தான். ஸோ ஒரு கஞ்சாடை செய்தாலே நான் நிறைய பேசணுன்னு வரேன், ஆனால் வந்து எதுவும் வரமாட்டேங்குது சொல்கிறதுக்கு. ஏன்னா அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஒரு கஞ்சாடை செய்தாலே பாட்டு. ஏன்னா 2 ஸ்டான்ஸாக வேறு வரும் அதில். அது சூப்பரான பாட்டு, செம பாட்டு. அது வந்து இந்த பிளேலிஸ்ட்டோடு நீங்கள் அந்த வைப்பில் கேட்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நான் தெரில, ரொம்ப நேரமாக பேசுகிற மாதிரி இருக்குது எனக்கு. ரொம்ப நேரம் தான் பேசுகிறேன்னா இல்லையான்னு எனக்கு தெரில சரியா. அதனால தான் பேசுகிறது வரமாட்டேங்குதா என்னன்னு எனக்கு தெரில. ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்கேன். அது ஸ்கிரிப்ட் வேறு எதுவுமே இல்லையா, அப்படியே ஃப்ளோவில் பேசுறதுனால என்ன பேசுகிறேனே தெரியாமல் நான் பாட்டு போகிற பக்கம் போயிட்டுருக்கேன். ஸோ ஒரு கஞ்சாடை செய்தாலே ஒரு சூப்பரான பாட்டு. எனக்கு அடிக்கடி இந்த பாட்டில் யுவன் வாய்ஸ் கேட்குற மாதிரியே இருக்கும். அது எங்கேன்னு தெரில எனக்கு சரி. ஆனால் யுவன் பாடல, பட்டு செமையாக இருக்கும். இது பக்கா அந்த கார்னிவல் வைப்பில் இருக்கும் இந்த பாட்டு. ஸோ அதனால் ஒரு கஞ்சாடை செய்தாலே. ஸோ இப்போ நம்ம அடுத்து இந்த பிளேலிஸ்ட்டில் இருக்க கடைசி பாட்டான ரோஜா கடலே ஃப்ரம் அநேகன் பற்றி நம்ம பார்ப்போம். இது வந்து சங்கர் மகாதேவன் பாடியிருப்பார். இந்த பாட்டு ஸ்டார்டிங்கே ஸ்டார்ட் ஆகிடும். ஏல 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 தன்னன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சங்கீதம் ஏதோ ஒரு பாடுவார் அவர். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு ரோஜா கடலே என் ராஜா மகளே என் ஆசை கனியே வாத்தனியே காதல் துணையே என் கண்ணன் மணியே என் இன்னொரு உயிரே வாருகே அப்படின்னு வரும்போது வான்படை கொண்டு தாக்கிய போதும் வானம் வளைவதும் இல்லை. அதில் பார்த்தீங்கன்னா வான்படை கொண்டு அப்படின்னும் போது ஒரு பானையை தட்டுற சவுண்ட் ஒன்று கேட்கும். வான்படை டடன் அப்படின்னு ஒரு பானை தட்டுற சவுண்ட் ஒன்று கேட்கும். தாக்கிய போதும் வானம் அழிவதும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வா வா இதில் அந்த ஸ்ட்ரிங்ஸ் அப்படியே ஆட் ஆகி ஸ்மூதன் ஆகுது பாட்டு. ஸ்மூதாகி வா வா அலைக்கடல் சிறு துளி வா வா பெண்ணே வா வா எலிமலை சிறு பொறி வா வா திரும்பி அந்த வா வா அலைக்கடல் சிறு துளி வா வா கண்ணா வா வா எரிமலை சிறு பொறி வா வா பூமி என்றுமே தான் பூமி என்றுமே அது அதன் போல் நம் காதல் மானே அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டாவது ஒரு இன்டர்வியூ சூப்பராக இருக்கும். தரரரரா தரரரா தரரரரா 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 அப்படின்னு நம்ம அந்த தேனே தேனே தே இது செகண்ட் இன்டர்வியூட முடிகிற டைமில் வருமானு எனக்கு தெரியல சரியா. பட் அந்த மியூசிக் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பருவச்சித்தேன் பவளப்பிப்பேன் இதழை தந்தால் எதையும் தருவேன் புகழும் ஐயா புழுகுப்பையா எனப்பாகத்தான் என்னை வளர்ப்பாய் வெல்லும் அம்பும் சேர்ந்தாலும் இது வரைக்கும் ஒரு வைப்பில் இருக்கா. அதுக்கப்புறம் ஆனால் பார்த்தீங்கன்னா பானை தட்டுற சவுண்டு கேட்கும் போது சைலண்ட் ஆகிடும். வில்லும் அம்பும் சேர்ந்தாலும் சேர்ந்தே வாழ்வதும் இல்லை சொல்லும் பொருளும் ஆனோமே என்றும் பிரிவே இல்லை. அப்புறம் திரும்பி அந்த வா வா அது வரும். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு ஹெவியான ஒரு பாட்டு. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பாட்டு. இதில் நான் வழக்கமாக ஹாரிஸ் கம்போஸ் ரொம்ப ஜாலியாக இருக்கும்ல, பட் இதில் வந்து ஒரு ரொம்ப ஹை லெவலாக இருக்கும். ஹாரிஸ்தே ஹை லெவலில் தான் இருக்கும், பட் வந்து அவரே இன்னும் ரொம்ப ஹை லெவலில் இருக்கிறது வந்து இந்த ரோஜா கடலை. இது வந்து ரொம்ப ஒரு எனக்கு எப்படி அது மியூசிக்கல் டேர்ம்ஸ்லாம் சொல்கிறதுன்னு தெரில, பட் வந்து ரொம்ப ரிச்னஸ் உள்ள ஒரு பாட்டு இது ரோஜா கடலை. ஸோ இது வந்து ஒரு ரொம்ப செலிப்ரேட் பண்ணியிருக்க வேண்டிய பாட்டு. நிறைய பேர் கேட்டிருப்பீங்க, பட்டு நல்லா இன்னும் சூப்பராக பயங்கரமாக இருக்கும். இது நீங்கள் நிறைய டைம் கேட்டிங்கன்னா ரொம்ப அடிக்ட் ஆகிடுவீங்க இந்த பாட்டுக்கு. ஆனால் இதோட அந்த கம்போஷன் வேல்யூ வந்து ரொம்ப பெருசு, ரொம்ப பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க. இந்த பெரிய பட்ஜெட்டில் படம் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி பெரிய பட்ஜெட்டில் ஒரு பாட்டு பண்ணால் எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு பாட்டு தான் வந்து ரோஜா கடலை சாங். ஸோ இதோட வந்து இந்த பிளேலிஸ்ட்டை இப்போதைக்கு பார்ட் 1 நான் முடிச்சுக்கிறேன். எனக்கு தெரில, முதல் முறையாக பார்ட் 3 வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரொம்ப ஜாலியாக இருக்குது எனக்கு பேசுகிறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய பாட்டு இருக்குது, நிறைய மிஸ் பண்ணிடுவேன் நான் சொல்கிறதுக்கு. ஸோ மேபி இப்போ உடனே பார்ட் 3 வருமானு எனக்கு தெரில, பட்
ஃப்யூச்சரில் மேபி வர வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் இப்போதைக்கு இவ்வளோ பாட்டு வச்சுருக்கேன். இதுக்கப்புறமும் நிறைய பாட்டு இருக்குது. ஸோ அதை ஆட் பண்ணி பார்ட் 2 போடுறேன். அதனால் இந்த ப்ளேலிஸ்ட் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், ஸ்பாட்டிஃபை லிங்க்கு. போயிட்டு நீங்கள் இந்த ப்ளேலிஸ்ட்டை இது பண்ணி வச்சுக்கோங்க. ஜாலியாக கேளுங்க நீங்களும் ப்ளேலிஸ்ட்டை. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோவில் நான் நிறைய இடத்துல வந்து ரொம்ப எமோஷ்னல் ஆகி நீங்கள் போய் பாட்டு கேளுங்க அப்படின்லாம் வந்து சொல்லியிருப்பேன். அதெல்லாம் வந்து மன்னித்து கொள்ளுங்கள். எனக்கு வந்து ரொம்ப எமோஷ்னல் ஆயிடுச்சு, என்ன பண்ணுறது தெரில. ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த பாட்டு. அதனால் நான் வந்து உணர்ச்சி வசப்பட்டு நிறைய பேசிட்டேன். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி ரொம்ப ஜாலியாக நான் ரெக்கார்ட் பண்ண ஒரு வீடியோவாக இந்த வீடியோ எனக்கு இருக்குது. அதனால் இது மாதிரி நிறைய வீடியோக்கள் இனிமேல் ஃப்யூச்சர்லேயும் வரும். ஸோ நிறைய பாட்டு கேளுங்க. நீங்களும் நிறைய பாட்டு ரெக்கமெண்ட் பண்ணணும்னா பண்ணுங்கள். நான் வந்து மேபி பார்ட் 3ல் ஆட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். பார்ட் 2ல் இன்னும் நிறைய பாட்டு நான் வச்சதே இருக்குது, அதை நான் ஆட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் பார்ட் 3ல் வந்து நம்ம அடுத்தது பார்த்துக்கலாம். அதான் முன்னாடியே சொன்னேன், உடனுக்குடன் வருமானு தெரில, பட் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இவ்வளோ நேரம் பொறுமையாக உட்காந்து பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. நான் எவ்வளோ நேரம் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் எனக்கு சரியாக தெரியல. ரொம்ப நேரம் பேசுன மாதிரி இருக்குது இந்த வீடியோ தான். ரொம்ப பெருசாக பேசுன மாதிரி இருக்குது. தொண்டெல்லாம் அப்படியே தொண்டை தண்ணியெலாம் வற்றி போன மாதிரி பேசுன மாதிரி இருக்குது. மேபி ரொம்ப நாள் கழிச்சு பேசுறதுனால அப்படி இருக்கா என்னென்னு தெரில. ஸோ எடிட் பண்ணும்போது நான் வந்து பார்க்குறேன். எப்படி இருந்தாலும் 1 மணி நேரத்துக்கு மேலே தான் வரும். நம்ம வீடியோ எல்லாமே 1 மணி நேரத்துக்கு மேலே தானே. அதனால் ரொம்ப ஒரு பெரிய வீடியோவாக இது இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லோரும் நல்லா ஜாலியாக பாட்டு கேளுங்க, நல்லா ஜாலியாக இருங்க, சரியா? ஸோ இதே மாதிரி அடுத்த வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா.